அமரராய் திரிகின்றார்க்கு ஆதிகே அனந்தபுரத்து அமரர்கோ அர்ச்சிக்கின்று அங்கு அகப்பன் செய்வோர் இன்னோ அகப்பன் செய்வர் இன்னோ அமரர்கோ அர்ச்சிக்கின்று அங்கு அகப்பன் செய்வர் இன்னோ நமர்களோ நாமும் சொன்னோ நாமும் போல் அணுக வேண்டும். ஆச்சரியமான உதயம். குமரநாதாவை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே எடுத்துட்டு யாரு? கோவிந்தன் பேர் தான் மாற்றி வச்சது அனந்த பத்மநாதன். கோவிந்தன் கோவர்ணகிரிய உத்தாரணம் பண்ணி ஆச்சரியமா தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றின கோவிந்தன் அல்லவோ இது. ஆச்சரியமான கோவிந்தனாச்சு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் படுத்திருக்கு. குறையில்லாம படுத்திருக்கு. குறையில்லாம காத்துண்டு படுத்திருக்கு. சும்மா படுத்துக்கு யாருக்கும் இந்த குறைகள் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு விஸ்வாமியா படுத்திருக்கான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். தஸ்மாதே மச்சரணம் கோஷம் மன்னாடம் மத்பரிகிரகம் கோபாய ஸ்வ ஆத்மயோகேன சோ அயம் நேவத ஆயுத.
என்னையே நாடனாக உடையதும் என்னையே சரணடைந்ததுமாகிய என்னுடைய கோகுலத்தை என் யோக பலத்தால் நான் காப்பாற்ற வேண்டும். இது என்னுடைய விரதம்னு சொன்ன கோவிந்தன். பத்மநாபா, அவன் குழந்தடா. பத்மநாபா, உன்னை நம்பி கிடக்கிறேன்டா. பத்மநாபா, ரட்சகன் நீதாண்டா. விழுந்துட்டா போய் நின்னா போய் காப்பாற்றுறா. திரௌபதி மாதிரி தலைக்கு மேல கையை கூப்பிட்டு கோவிந்தா புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகரன் எத்தனை பேர் கையை கூப்பிட்டு போய் நிற்கிறோம். அத்தனை ரட்சிக்கிறானே, வியாதியிலேருந்து ரட்சிக்கிறானே, மனோபயத்திலேருந்து ரட்சிக்கிறானே, மனக்குழப்பத்திலேருந்து ரட்சிக்கிறானே, லோகத்துடைய அபவாதத்திலேருந்து ரட்சிக்கிறானே, பிராரப்தத்திலேருந்து ரட்சிக்கிறானே, சீத உஷ்ணமான அவமான லாபனத்த சுகதுக்கத்தின் ஜந்தங்களிலேருந்து ரட்சிக்கிறானே. ஆச்சரியமான பத்மநாதன். ஏதோ நம்மதான் போறோம், நம்மதான் பார்க்கணும் நினைக்க வேண்டாம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள 30 கோடி பேர் செட்டிலாகி உட்கார்ந்துருக்கோம். நம்மதான் வெள்ளேன்னு பார்த்துருக்கோம். நம்ம வெள்ளேன்னு 3 தடவை எட்டி பார்க்கணும். இந்தியா அந்தியா அந்தியா 30 கோடி பேர் உள்ளுக்குள்ள போய் செட்டிலாகி உட்கார்ந்துருக்கா. என்னமோ தேவர்கள்லாம் சாதாரண சொன்னே பெருமாள் பக்கத்துல இருக்கும் தெரிகிறதா? இந்த மாதிரி வர வேண்டாமோ நம்ம வெறுப்பேற்ற மாதிரி இந்த 30 கோடி தேவர்கள் அமராராய் திரிகின்றார்க்கு ஆதிசேரணந்தபுரத்து 30 கோடி தேவர்களை அலங்கிட்டு கிடக்கிறதா எங்களுடைய ஆதி தெய்வம் ஆதி பீஜம். இதுதான் நிரூபணம் பண்றார். இது வேற யாரும் இல்லை. தனித்தனியா எங்களை தேவை என்று ஒரு ஹோமம்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இவனை வந்து பார்த்தா நாங்க அத்தனை பேரும் உங்களை பார்த்துவோம். நீங்க தனித்தனியா எங்களை பார்க்கறதுக்கு பிரயத்தனப்பட வேண்டாம். எங்களுடைய பிரம்மலோகமோ ருத்ரலோகமோ சந்திரலோகமோ இந்திரலோகமோ சந்திரலோகமோ எத்தனை லோகம் உண்டோ எந்த லோகம் எப்படியும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். நாங்களே இங்க வந்துட்டோம். நாங்களே அங்க இல்லாம இங்க வந்துட்டோம்னா நீங்க எங்க அங்க போல இங்க இருந்தோ. இந்த ஆனந்தமான இந்த பத்மநாபன வாதங்கோ அமரராய் திரிகின்றார்க்கு ஆதிசேரணம் தபுரத்து அமரர் கோன் அர்ச்சிக்கின்ற ஆனந்தமா அமரர் கோனா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவார் என்று ஆராய்ந்தாய் ஆண்டாள் சொல்றாள். அந்த மாதிரி தேவாதி தேவன் படுத்திருக்கு. ஆச்சரியமா படுத்திருக்கான். நம்மெல்லாம் நினைக்கிறோம் இது ஒரு கைங்கரியம் பண்றா, அவா கைங்கரியம் பண்றான். இதை விட முக்கியமா உள்ளுக்குள்ள இருக்கிற விந்தவர்கள் கைங்கரியம் பண்றான். அமரராய் தெரிகின்றார்க்கு ஆதிகேர் வானவர்க்கு ஆதிகேர் அனந்தபுரத்து அமரத்தோல் அர்ச்சிக்கின்ற அங்கு அகப்பணி செய்வ தின்னோர். ராத்திரி 8 மணி ஆயிருக்கும். நட அடிச்சுட்டு எல்லாரும் போயிடணும். யாரும் உள்ள போறதில்லை. அப்ப கைங்கரியம் பண்றான் யாரு? 30 கோடி தேவர்கள். பிரபு சொல்றான் அந்த மாலை கொஞ்சம் கடந்து விடு, ஓரத்தில் அடிக்கிறது சொல்லிட்டு விடு. பத்மநாப இறங்கி வந்துடுறாங்க. பத்மாலயத்திலேருந்து பிரம்மதேவ இறங்கி பிரபோ முன்னாடி வஸ்திரம் எல்லாரும் கூடி ஒவ்வொருத்தரும் ஒரு கையை பிடிச்சு ஒருத்தர் காலை பிடிச்சு ஒருத்தர் வரல பிடிச்சுட்டு 30 கோடி தேசம் அவாவா பங்குக்கு 10 சூழ்ந்து உட்கார்ந்து கதையெல்லாம் பேசுவாங்க. பிரபோ இன்னைக்கு யார் கார்த்தி, இன்னைக்கு யார் அர்த்தார்த்தி, இன்னைக்கு யார் ஜிக்யாசு, இன்னைக்கு யார் ஞானி பிரபோ, இன்னைக்கு யார் யார் என்ன சொன்னா சொல்லுங்க. குழந்தைகள் தான் தாத்தாவுடைய காலை பிடிச்சிட்டு கதை சொல்லு தாத்தா அப்படின்னு சொன்னேன். காலத்து கதையெல்லாம் சொல்லேனும். அந்த மாதிரி 30 கோடி தேவர்கள் எம்பெருமான சூழ்ந்து நின்று ரகசியமா சொல்லுங்க. இதுக்குதான் கடவுள் பிறகு திருநாட்சி இறங்கோ இறங்கோ இறங்கோ. பத்மநாபன் இருக்கிற உள்ள நம்பூதிரிமார்கள் போட்டிமார்கள் இருக்கிற 30 கோடி தேவர்கள் தாத்தாலேருந்து பார்த்து எங்களுக்கு டைம் கொடுங்க போங்க போங்க போங்க. அவா தொடர்றா தாழ இறங்கட்டும், அவா தொடர்ச்சி விடுறா. அந்த உந்துல இவா தாழ இறங்கட்டும் தாழ இறங்கட்டும்ன்றா. ஏற்கனவே ரொம்ப தாழ்வா இறங்கிருக்கு. அவளுக்கு என்னடான்னா பத்மநாபனை தாண்டி மேல உட்கார்ந்து அவா தாழ இறங்கணுன்றதுக்காக நம்மள தாழ இறங்க விடுறா. பத்மநாபனை தாண்டி சைட்ல உட்கார்ந்து இருக்காலும் இவ்வளவு நேரம் மேலே பாக்குறது கொஞ்சம் கீழே இறங்கி அப்பா மத்தக்கால் மண்டபத்துல நின்று பிரபுவை சேவித்த சுகமாட்டார். நமக்கு இல்ல 30 கோடி தேவர்களுக்கே சுகமா சும்மா சொல்லப்படாது. இங்கே இப்படி பார்க்கிறதுக்காக வெளியில வந்து இந்த 3 வாசல் திருவடி வாசல் திருநாளை வாசல் திருமுகம் மாறி மாறி இங்க நின்று அங்க ஓடு இங்க நின்று இடிச்சு பிடிச்சுட்டு 30 கோடி தேவர்கள் மாற்றி சும்மா சொல்லப்படாது. ஜனங்கள் ரசிக்கிறான விஷயம் இருக்கு. வெள்ளம் வந்து பார்த்தாத்தான் பத்துடைய பலனே முடியாது அவளுக்கே தெரியும். ஆச்சரியம். அவெல்லாம் ஜோர கைங்கரியம் பண்றா. அதிவிசேஷமா
இந்த விளக்கெல்லாம் அப்படியே சின்னது பண்ணி விட்டோன்னு ஒருத்தர் முகம் தெரியல விளக்கம் ஒன்று பெருசா இருக்கு, நான் உன் முகத்தை பார்க்கிறேன், இந்த எலிக்குட்டி ஓட பிடிச்சு கொண்டா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா ஏதோ ரிஷி ஓடி இருக்காரு, ஏதோ கரப்பாம்பூச்சி, ஏதோ எலிக்குட்டி, ஏதோ பூனை நினைச்சுடாதுங்கோ. யாரோ ரிஷி, யாரோ ஞானி, யாரோ தபசி, யாரோ சர்வசிரேஷ்டமான ஒரு பாகவதன் மிருக வேஷம் தரிச்சுண்டு நம்ம சொன்ன மறைச்சுண்டு ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கார். சாதாரண அனந்தபுரம் இல்லை, ஏதோ ஒரு புறா இல்லை, ஏதோ ஒரு காகம் இல்லை, ஏதோ ஒன்று சுகபிரம்ம மகரிஷி, ஏதோ ஒன்று கருடாழ்ல, எத்தனையோ பக்திகளை பார்த்தோம்னா விதவிதமான ஞானிகளுடைய ஸ்வரூபம் பிரத்யட்சமா காண கிடைக்க ஒரு திரு அனந்தபுரம். அங்கு அகப்பணி செய்வதோ நமர்களோ நாமறிய சொன்னோம். ஜனங்களே சொல்றேன் கேளுங்கோ, நாமும் போல் அணுகல் அதெல்லாம் பண்றா. நமக்கும் உரிமை இருக்கு, பாக்கியம் இருக்கு. 30 கோடி தேவர்களுக்கே பத்மநாபத்துல பாக்கியம் இருக்குன்னா நமக்கு அதை விட ஜாஸ்தி. ஏன்னா அவன் கீழே இறங்கி வந்திருக்கான். நமக்குதான் இது நம்ம சொத்து, எங்க பத்மநாபன் அப்படி சொல்லக்கூடியதான ஒரு பலம் ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு. அதனால ஜனங்களே நாமும் போய் நடுக வேண்டும். நம்முடைய உரிமை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய கோவிந்தன் குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே கந்தன் இருக்காரு. அந்த கந்தனுடைய கோப்பனாராகி சிவபெருமான் பத்மாசனோடு பராதராக சமயத்தை அவருடைய துன்பத்தின் ஆசம்பன்ன ஆச்சரியமான பக்தவஸ்தலனாச்சே, வரதராஜனாச்சே, பாகவத பிரியனாச்சே, கருணாசாகனாச்சே, குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனா நம்ம கோவிந்தர். பயந்து ஒதுங்கி போயிடாதீங்கோ. ஒரு 18 அடி நீளம் எவ்வளவுதானே, நம்ம பிராரப்தத்தை விட கம்மியாத்தான் இருக்கு. பிராரப்தம் தான் பெருசா இருக்கு. பக்தி அத்தனை பெருசாகி பிரபு அனுபவிச்சிருந்தோடு சொல்லும்படியான ஒரு அனந்தபுரத்தில் இருக்கிற பாக்கியசாலிகள் எல்லாருமே நிஜமாவே அத்தனை பேருமே பாக்கியசாலிகள் தான். திருவனந்தபுரமே விசேஷமாக பத்மநாபன் ஆச்சரியமான அற்புதமான அதிவிசேஷமான தன் பக்த ஜனங்களை கைவிடாத அச்சுதன். அச்சுதன்னா தானும் தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் பக்தர்களையும் நழுவவிடாதவன். அதுதான் அச்சுதன்னு சொல்லுவாங்க. அச்சுதன் அச்சுதாமரையே ஆயிரம் கொண்டே என்னும் இச்சுவை தவிரையான் போல் இந்திரலோகமால் அச்சுவை வெறியும் வேண்டேன் அரங்கமான அகருளானே பச்சை மாமலை போலே பவளவாய் கமலச் செங்கல் அச்சுதா அமரையே. தேவாதி தேவனா இருந்தாலும் அச்சுதன்றா, எங்க ஆயர் கொழுந்துடா, எங்க சித்தாவரடா, நவநீத சோழண்டா, தாமோதரண்டா, அம்மா கட்டி போட்ட தாமோதரண்டா, கோபி யோகண்டா, ராதிகா ரமணண்டா, எங்க சித்தாவரடா நீர் உரிமை கொண்டாலும் நான் ஒன்றுமான் அந்த எம்பெருமான பக்தி கொண்டு வா. பக்தி தான் விசேஷம், ஒன்றும் விசேஷம் இல்லை லோகத்தில். எல்லாம் சந்திகேசன் நம்ம சொல்றோம், எதுவுமே விசேஷம் இல்லை. பக்தி ஒண்ணுதான் சர்வசிரேஷ்டம், பக்தி ஒண்ணுதான் சுலபம். அந்யஸ்மாரி சௌலபியம் பக்தௌ நாரத மகிழ்ச்சி பக்தி தூதரத்தை சொல்ற மற்ற எல்லா சாதனைகளை காட்டிலும் பக்தி சுலபம். நிச்சயம் போய் பத்மநாபனை வச்சு பார்த்துருக்கு 5 நிமிஷம் பார்த்தால் அப்ப அதை சுலபமாக்கான இதுல என்ன கஷ்டம் இருக்கு. ஏதோ நடையில வந்து பெற்றே நடையோ படிநாள் நடையோ எதையோ நடந்து சந்திக்கு நோந்தா போதும். இப்படித்தான் நுழையணும், தூசா யாரும் போடணும். சமயத்துக்கு குறுக்க ஓடிய பார்த்து குறுக்கிலே ஓடிடும். யாரும் கேட்க முடியல. இந்த விட சுலப உலகத்திலோ ஞானம்னா பெரிய திண்டாட்டம், கர்மயோகம் பெரிய பெரிய கஷ்டம், சாதாரண கஷ்டம்னா இல்லை. அதனால இந்த பக்தி சுலபம். அந்யஸ்மாது சௌலபியம் சுலபமாக்கே. இதை பண்ணுவோரே பக்தி பண்ணாதான் திருப்தி வரும். வருகையில திருப்தி கிடையாது. அப்படி பக்தி பண்ணணும். பகவானே மயங்கி போகும்படியான ஒரு பக்தி பண்ணணும். பண்ணிருக்கா மகுடாபுரி ஜனங்கள் ஆச்சரியமான பக்தி. இதனாலே மதுரையை போல ஒரு பொருள் உலகத்தை எங்கேயுமே யாருக்குமே காண கிடைக்காது.
ஆச்சரியமான மதுராபுரி வடமதுரை திறந்தார். மண்ணின் பாகம் நீக்கிறதற்கே வடமதுரை திறந்தான் சொல்லும்படியான ஒரு மதுராபுரி. மாயனை மண் வடமதுரை மனிதனை ஆண்டால் ஆரம்பிக்கிறார். வடமதுரை மதுரா நாயகன் ஆச்சரியமா கோகுலக்கு பகவான் பத்து கொடுத்த ஒரு மதுரா. வருமா இந்த வயது போனோம் அர்த்தராதி கிளம்பிட்டான். வந்தான் அனம்பாடி கிளம்பி போய ஜோர ஒரு சிமகனாய் இறந்து ஓடி ஒரு சிமகனாய் ஒழித்து வளர கருச்சிலானாய் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கண்கண்டைக்கு நெருக்கென்று நின்று நெடுமான் ஜோர யமுனாத்தங்களுக்கு இந்த வருஷம் வந்துதான் 11 வருஷம் மதுரா பார்த்துட்டே இருக்கான். இல்ல வருவான் மதுரா சினங்களுக்கு அரசா தெரிஞ்சு போயிருக்கு. நந்தகோபர் வச்சிருக்க பிள்ளை என்னமோ வசுதேவர் பிள்ளையோன்னு சந்தேகமா இருக்கு. ஆமா எங்களுக்கு அதேதான் சந்தேகம். அந்த கருத்து பார்த்தாலே தெரியவே நந்தகோபர் யசோதைய பிள்ளையா இருக்க வாய்ப்பு இல்லைதான். அது பண்ற லீலைகள்லாம் அதிமானத்துவமா இருக்கு. சாதாரண ஒரு குழந்தை பண்ற மாதிரி இல்லை. கோவர்தனகிரியை தூக்கிட்டு நிற்க முடியுமோ? பகாசன் வாயெல்லாம் சிரிச்சு போதானா? இங்கேருந்து கம்ச மகாராஜா பூதனை அனுப்பினாரா? அவளையும் குடிச்சு அனுப்பிட்டானா? பிரகலாசனம் வதச்சி போதானா? இப்படி ஒவ்வொரு நாள் பேசி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இத்தனை வீரியம் வசுதேவர் பிள்ளையா இருந்தாத்தான் வரும். நந்தகோபர் பிள்ளையா இருந்தா வராது. இடப்பெயரா இருந்தா வராது. நம்ம ஊர் பயிலா தெரியறதுன்னு சாயல். இந்த சாயல் முகத்துல பார்த்தா மதுரா சாயல் தெரியறதுன்னு நம்ம சொல்லுவோம். அவளை பார்த்தா முன்னா தெரியாது. மலையாளி சாயல் வீசுறது. அவளை பார்த்தா ஆந்திராக்காரா மாதிரி தெரியறது. அவளை பார்த்தா ராஜஸ்தான்கார மாதிரி தான் தெரியறது. நல்லா கவனிச்சு பார்த்தா வழக்கத்துக்காரா வழக்கு இதெல்லாம் மதராசி இடுவோம். இல்ல கொஞ்சம் கண்டத்தை பார்த்தேன் இதெல்லாம் மதராசி கூட்டம். இந்த ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னு வடகடிக்காரன் மதராசியா அப்படிங்கிற முதல்லையே இந்த சாயல். இந்த சாயலுக்கு இந்த மதுரா சாயல் தான் அடிக்கிறது. கோகுலத்தோட சாயல் இல்லை. ஏதோ பழகி பேருக்கு மாடு மேற்கிருக்கு மாட்டு பாச பழகி அவ்வளவுதான் ஒழிய இந்த சாயல் அடிக்கிறது. நம்ம ஊர் பையன்தான், நம்ம பயணம் என்னமோ இடம் மாறி போயிருக்கு. அவ்வளவுதான். அப்படின்னு அவசரப்படுத்த எல்லாரும் பேசி கடக்க அப்புறம் வந்து அரசு வந்துட்டார். உள்ளுக்குள்ள நுழையும் பொழுது சிம்ம கதி கதி ரிஷப கதியில என் ஊருக்கு நான் வந்துட்டேன்னு வந்தோம். ஜம்முன்னு பார்க்கிற வசனவே அட நம்ம கிட்டாவே. அதனாலதானே டெய்லி அட்ரஸ் தெரியாம மாலாக்காரனாத்துக்கு போக முடியுமா? இது யார் சொன்ன மாலாக்காரன் அட்ரஸ்? கரெக்டா நேர மாலாக்காரனாத்துக்கு வாசல் போய் நின்று மாலையை போடு. மதுராபுரிய பத்தி அங்குலமா தெரிஞ்சாலும் ஒழிய நேர மாலாக்காரனாத்துக்கு போக முடியுமா? பரப்புமெல்லாம் ஒரு தள்ளி எழுதும். இது மதுராபுரிய பத்தி நல்லா கேட்டு வச்சிருக்கு. அப்பப்ப நந்தகோபர் போயிட்டு வராராம். மதுராபுரி போயிட்டு வரலாம். அப்பா என்னப்பா சொன்னார்? கம்சன் என்ன சொன்னார்? வசுதேவர் என்ன சொன்னார்? கப்பமெல்லாம் ஒழுங்கா கிடைக்கிறா? உங்களுடைய நண்பர் வசுதேவர் எப்படி இருக்கார்? உங்களுடைய நண்பருடைய மனைவி தேவத்தை சௌக்கியமா? இப்படிதான் கேட்போம் சார். ரொம்ப அநியாயம், அக்கிரமம். 6 குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்று சமந்து இழந்து பெற்றா இது கோகுலத்தை உட்கார்ந்து அப்பா அம்மாவே தெரியாத மாதிரி ஒரு வேலை. ஏன்னா நந்தபாபா யசோதைய மனசு நொந்து வரப்படாதுன்றதுக்காக பின்னாடி சேர்த்து வச்சு அடி கொடுக்க போறாங்க, கிளம்ப போறாங்க. அதனால வேணும்னு கேட்டு ஆச்சரியமா மதுராவுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கோபிகள்லாம் மதுராவுக்கு போயிட்டு வந்தாங்கடி. அங்க போய் பாலு போயிருக்க யாரும் ஏமாந்தா மதுராவில் அப்படி கேட்கறோம். மோடா கிருஷ்ணா இப்படி சொல்றான். ஆமா நீ என்னமோ மோருன்னு எடுத்துட்டு போன, அது மோரா? பாதி மோரை நான் குடிச்சிட்டு மீதி யமுனா ஜலத்துல உச்சி வச்சேன். அந்த மோரை கொஞ்சம் நீடிச்சு அதை வாங்கி சாப்பிடறாரு. எந்த பேரு யார் அந்த புத்திசாலி அதிவேதாரி யாரு நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி இப்படியெல்லாம் விஷயம் கேட்டு மதுராபுரிய ஆனந்தமா ஸ்மரிக்க இவனுடைய ஸ்மரணையில மதுராபுரிக்கு ஒரு படி மேல போல அங்கே அப்புறம் அதற்கு கிளம்பல. பிருந்தாவன ஸ்மரணையே காலத்தை கடத்திருக்க சமயத்துல மதுராவுடைய ஸ்மரணம் ஒரு படி ஏறிச்சோ இல்லையோ உடனேயே அப்புறம் அங்கேருந்து கிளம்புற அழைத்து வருகிறேன்னு கிளம்புக வந்தா அழைத்து போயாச்சு. மதுராவுக்குள்ள நுழைந்தாச்சு. ஜோர சுந்தரி அங்கேயே வச்சு மாறிட்டார். போன உடனேயே மாலாடி பிறந்தாண்டி நிரூபணம் பண்ண ஒரு மதுரா. சந்திரம் எல்லாம் வாங்கி பூசிட்டு மாலையெல்லாம் போட்டு வண்ணாக்களையும் கிள்ளி போட்டு கோடையாக
சபதம் பண்ணி அந்த கொம்பை எடுத்து தோல்ல வச்சிருந்து மல்லரங்கத்தனோட சாமூரம் முஸ்திகனெல்லாம் வதம் பண்ணி ஆச்சரியமா கம்சவதம் பண்ணி எல்லாம் ஜோரா பண்ணிட்டு அப்பா அம்மா காவலர் இது மன்னிச்சிருந்தோன்னு சொல்லி யாரு இருக்கா அப்பா அம்மான்னு சொன்ன எங்கேயுமே காண கடவுள் இதுவா போச்சுவா காவலர் அப்பா அம்மா மன்னிச்சிருந்தோ யாரும் திடீர் பண்ணி வைக்கலாம் வசுதேவர் தெரியும் அப்பா அம்மாரா இவாதான் கத்து கொடுத்தா எங்கேயுமே காண கிடைக்கும் இதுவா போச்சு இதுவா பேசிட்டு அப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டாங்க அத்தனையும் பண்ணிட்டு சாத்தியின் ஆசிரமத்துக்கு போய் எல்லாம் குருகுல வாசனெல்லாம் முடிச்சுட்டு அற்புதமா மதுராவில் உட்கார்ந்து எல்லா அட்டகாசமும் பண்ணிட்டு இருந்தா பொருட்களை என் ஜராசந்தன் ஏன் நான் கொண்டு போட்ட கம்சனுடைய மனைவிகள் 2 பேர் அஸ்தி பிராப்தி வேறென்னமோ அஸ்தி பிராப்தி நன்னாத்தான் வேறென்னமோ நன்னாத்தான் புண்ணிய கோடியும் இருக்கு புண்ணியமே இருக்காது கண்ணாயிரம் இருக்குது கண்ணு ஒழுங்காவே தெரியாது சாதாரண ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அற்புதமா இருக்கும் ஆனா பேருக்கும் ரூபத்துக்கும் பேருக்கும் பாக்கியத்துக்கும் சம்பந்தமே இருக்கு அக்குவர் மாதிரி பேர் என்னமோ அக்குவர் தான் கூட சுபாவமா பிச்சுட்டு போயிட்டாரு கிருஷ்ணன் வேறொரு பிடிங்கிட்டு போயிட்டாரு பிருந்தாவனத்துல கோபியை ரொம்ப அழகா இந்த மாதிரி அஸ்தி பிராப்தி அவ போய் ஜராசந்தன் இருக்கா இது அப்பா இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்தாம்பா ஆத்துக்கார கொண்டு போடுதாம்பா உடனே யுத்தம் பண்ண வந்துட்டான் 23 அக்ஷௌஹி சேனை எடுத்து சுத்தி வச்சு அடிக்கிறான் ஒவ்வொரு தடவையும் பகவான் அவனை கர்ம சத்தாதேவி கொண்டு போவது திரும்ப அனுப்பி வருது திரும்ப போறான் இதையே பண்ணிட்டு இருக்கான் 17 தடவை 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை அடங்க மாட்டேங்கிறான் அப்பொழுதாவது இந்த பலம் தெரிய வேண்டாம் சமயத்தை பலம் தெரிய மாட்டேங்கிறது பகவத் பலம் ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப ஏதோ ஏடாபுரமா நடக்கிறதா தப்போ நான் ஒழுங்கா போனா இல்லையா என்ன தப்பு பண்றேன் சரியா பண்ணிட்டு இருக்கேன்னா இல்லையான்னு அப்பப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் சுய ஆராய்ச்சி அவசியம் சத்திய சோதனை தன்னை பத்தி ஆராயத்துக்கு யாருமே லோகத்தில் தயாராக இல்லை தன்னை பத்தி ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் நிஜமாக சீர்தூக்கி பார்க்கணும் சாதாரணமா பார்த்தா ஹிருதயத்தில் ஒரு தராசரை சென்று அடுத்த வாரம் சீர்தூக்கி பார்ப்போம் நம்மளை தூக்கி பார்க்கறது இல்லை நம்ம தூக்கி பார்க்கணும்னா சொல்லு ஆனா ஜராசந்தன் ஒன்றும் புரியல பகவத் சங்கல்பம் அவன் பாதிக்கிட்டே 17 தடவை படுத்தி எடுத்துட்டான் திரும்பி 18வது தடவை யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான் பகவான் பார்த்தான் சில இடங்கள்ல சொல்றான் ஒரு யாதவனே சொல்லிட்டான் அவங்க பேர் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு இடமா காண கிடைக்கும் விக்ரேதுன்னு சில இடங்கள்ல சொல்றா இந்த இடத்துல விக்ரம்னு சொல்றான் சரியான பேர் இங்கேன்னு தெரிய மாட்டேன் அவன் சொல்லிட்டான் கிருஷ்ணனை பார்த்து கையை கூப்பிடுங்க கிருஷ்ணா மதுராபுரியில மாத்தி சண்டையே நடந்திருக்கிறான் ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரும் விவசாயம் பண்ண முடியல யாரும் மற்ற காரியம் பண்ண முடியல எப்படாபா சண்டை வரை எப்ப சண்டை போகலான்னு காஷ்மீர் மாதிரி இருந்துருக்கு எப்படாபா சண்டை யார் என்ன பண்ணுவான்னு தெரியாத மாதிரி இருக்கா கிருஷ்ணா நான் சொல்றேன்னு கோச்சிக்கப்படாது பகவான் கேட்டா என்ன நீ வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு அது வரைக்கும் சாதாரணமா தான் இருந்தது பிரபோ இருந்து கிளம்பி போயிடுச்சுதான் தெரியாது நான் சொல்றேன்னு தப்பா இருக்கக்கூடாது உன் நேர வீட்டு இல்லாம நான் சொல்லல உன் நேர வெறுப்பு கொண்டு நான் சொல்லல எனக்கு தெரியும் பிரபோ என்னுடைய சுகம் தான் உன் சுகம் நன்னா தெரியும் அதனால நீ மதுராபுரியை விட்டு கிளம்பிக்கா நன்னா இருக்கும் பிரபு பகவான் ஆமாண்டா கிருஷ்ணா நீ இருக்கிறதாலே திரும்ப வந்து இருக்கான் இவ்வளவு சண்டை போட்டுட்டே இருக்கிறது ஏதோ ஒரு நாள் சண்டை வருஷத்தை வந்து சண்டையே வாழ்க்கை நிறுத்த முடியாதா ஏ கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல பகவான் நடத்திட்டு இருந்தான் அப்பொழுது இங்கிருந்த ஒரு காலை அவன் வந்துட்டான் பகவான் பார்த்தான் திரும்பி அழகா உள்ள வந்துட்டான் ஜோரா சண்டை போக வேண்டிய வழி அப்படின்னு வந்துட்டான் அதுக்குள்ளேயே பார்த்தான் தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் ஏ தேச அம்சகலா புந்தக கிருஷ்ணத்து பகவான் ஸ்வயம் கிருஷ்ணன் ஸ்வயம் பகவான் நிரூபணமாக இருப்பதா மற்ற இடங்களிலும் கூட மற்ற அவதாரங்களை போலதான் வீடுகள் எந்த அவதாரமும் பெருச அழகா ஒரு புதுசா ஒரு இடத்தை இந்த பூமியில உற்பத்தி பண்ணவர் ஸ்வயம் பகவான இருந்தால் தானே முடியும் ராமன் கூட இருந்த அயோத்தியாவை ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு லங்கையில இருந்த ராவணம் அழிச்சு போதான் புதுசா ஒரு ராஜ்யத்தை உற்பத்தி பண்ணலையே பண்ணணும்னு தோணலையே பண்ணணும் அவசியம் இல்லையே ஆனா கிருஷ்ணன் பாபுடான அழகா ஒரு நமக்குன்னு ஒரு ராஜ்யம்
நம்ம ஜனங்கள் என்னையே நம்பிண்டு எனக்காக வாழக்கூடியதான ஒரு ஜனங்கள், அந்த ஜனங்களுக்காக ஒரு ராஜ்யம் ஸ்தாபிதம் என்றே முடிவு பண்ணினான். விஸ்வகர்மாவை கூட்டான், பலராமனோட ஆலோசனை பண்ணா, நல்ல ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துல போடணும் ராஜ்யத்தை நினைச்சான். உடனே எல்லாரும் கூட்ட எந்த இடத்துல ராஜ்யம் வைக்கலாம் இல்லாத ஒவ்வொருத்தரும் விதமா சொல்ல கடைசியில் பகவான் பார்த்தான், சமுத்திரத்துக்கு நடுவில் ராஜ்யம் பண்ணிடும் நம்ம ராஜ்யம். உடனே சமுத்திரராஜனை கூப்பிட்டான், ஏ ராஜனே, இந்த நாள் இங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிருக்கான் ஜராசன், இப்ப கூட காலை எனக்கு சண்டை போட வந்திருக்கேன் தெரிஞ்சுதா, அதனால என்னோட ஜனங்களோட நான் முதலாவதியை விட்டுவிட்டு வேற இடத்துக்கு போலான்னு இருக்கேன். நீ நினைச்சோ கொஞ்சம் இடம் கொடுக்கலாம், எனக்கு இடம் கொடுத்தியோ என்ன அடி வாங்கியிருக்கான் ராமநாதன் போது. ராமனா இருந்து பகவான் சமுத்திரராஜன் அந்த பாடு வடுக்கினானே, அடிக்கிறேன் சமுத்திரத்தை வத்தடிக்கிறேன் நானு. அதனால சமுத்திரராஜன் கையை கூப்பிட்டு நான் தவிர கொஞ்சம் ஞானம் வந்துருச்சான். ஏன்னு கேட்டா அவ்வளவு அழகா பத்னியாகி யமுனை கொஞ்சம் பகவானை போகிறதுக்கு வரது வழி விட்டதுனால நம்மள முடிந்தாதான் மரியாதைன்னு முடிவு பண்ணிட்டான். தன்னாலே முடிஞ்ச ஒரு அல்ப கைங்கரியம் பண்ணலாமே அப்படின்னு சமுத்திரராஜன் முடிவு பண்ணிட்டான். பகவான் சொன்னா கொஞ்சம் இடம் தெரியா. உடனே சமுத்திரராஜன் கையை கூப்பினா, பிரபோ பாக்யம் பாக்யம் பிரபோ, இத்தனை பெரிய பூமியை விட்டு என்னுடைய மடியில இருக்கணும் நீர் ஆசைப்படுறீரே, இதோட பாக்யம் எனக்கு என்ன வேணும்? அது உன்னுடைய பக்த ஜனங்களோட இருக்க போறேன்னா பரமபாகியம் பிரபு, அகோபாகியம் அகோபாகியம். இது போய் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? எந்த இடம் நீங்க தீர்மானம் பண்ணணும் அந்த இடத்துல இடம் கொடுக்கிறேன். பகவானுக்கு ஆசானம் ஜோரா ஆச்சரியமா, அதுவும் பாரதி பக்கத்திலே தான் நம்ம எங்கேயும் போக தோணது. இத்தனை பெரிய பூமி இருக்கு, எவ்வளவு கடல் இருக்கு, எங்க வேணா எடுத்துட்டு போயிருக்கலாம். யாருக்குமே தெரியாம ரகசியமா அண்டார்டிகா பக்கம் எடுத்துட்டு போயிருக்கோம், யாருக்கு தெரிய போறது? கேள்வி கேட்க முடியுமா? கேட்கிற அருகதை இருக்கா? எங்கேயா கல்ஃப் கண்ட்ரி பக்கம் எடுத்து வச்சுட்டாங்க, எங்கேயா தலைக்கு பக்கம் அமெரிக்கா பக்கத்துல கொண்டு வச்சுட்டாங்க, ஒப்பையாவா இருந்து எல்லாரும் கொண்டாடி இருக்கோம். அதெல்லாம் வச்சுக்கணும். பாரதத்துக்கு பக்கத்துல ஒட்டி உரசுண்டு இந்த குழந்தைகள்லாம் அம்மா பக்கத்துல படுக்கணும். அம்மா பக்கத்துல கட்டி பிடிச்சு படுக்கா கூட அம்மாவோட ஒரு பெட்ல படுத்தா தூக்கம் வந்துடாபா விட்டேஷன் நினைக்குமோ. அந்த மாதிரி இந்த பாரத பூமியில எம்பெருமானுக்கு ஒரு பரமபிரீதி. அதனால பாதுகான குஜராத் சொல்றோம், சௌராஷ்டிர தேசம் பக்கத்துல பகவான் இந்த இடம் நன்னா இருக்குமே அப்படின்னு நம்பிச்சுட்டாங்க. உடனே சமுத்திரராஜன் பிரபோ நிச்சயமா பண்றேன், ஆனா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்ட்டா. என்ன வரம்? நீ இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்தை நான் வச்சுட்டேன், அழகா நீ இருக்கலாம், அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்தை கொடுக்கணும் சரியா? நீ இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்தை ஒன்றும் பண்ணவாதே, ஆனா அதன் பிறகு திரும்ப அந்த தேசத்தை நீ எனக்கு கொடுக்கணும், எனக்கு தானம் கொடுக்கணும் சரியோ? பகவான் சிரிச்சான். சரி ஏன் அப்படின்னு கேட்டான். உடனே சமுத்திரராஜன் சொன்னாங்க, எனக்கு நீ அனுபவித்ததை நான் அனுபவிக்கிறதோ என்மா வரைக்கும் அப்படியே உன்னுடைய நீ விளையாடுக ஸ்தாங்க உன்னுடைய லீலைகள் தடவி தடவி தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து அனுபவிக்க வேண்டாமோ, என்னோட பாக்கியம் வேணும் பிரபோ சரியோ? உடனே பகவான் சிரிச்சான். சரி, விஸ்வகர்மாவை கூப்பிட்டான், அழகாக இடத்தை காமிச்சுட்டான். நடத்த ஜோரா ஒரு புத்தகம் தயார் பண்ணு, அற்புதமா இருக்கணும், வைகுண்டத்துக்கு சமானமா இருக்கணும். அங்கேருந்து கிளம்பினா நேர வைகுண்டம் போற மாதிரி இருக்கணும். அதான் வாசலா இருக்கணும், பிரம்மத்தை அடையக்கூடிய வாசலா அது இருக்கணும். ஆச்சரியம் அங்க வந்தாலும் அப்படியே கிளம்பி டோல்கேட் மாதிரி தாண்டி ஆசனம் எல்லை மாதிரி பரமபதத்து எல்லை மாதிரி அங்க நுழைஞ்சாச்சுன்னா அப்படியே நேர வைகுண்டம் போகும். தெரிஞ்சதோ? கேட்கிறது எப்படி பிரபா கட்டணும்? ஜம்மனு கட்டு. இந்த மாதிரி ஒரு ராஜ்யம், இந்த மாதிரி ஒரு தேசம், இந்த மாதிரி ஒரு நகரம் லோகத்துல முன்னாடியும் பின்னாடியும் இல்லைன்றா போல கட்டு. தங்கத்தையும் வைரத்தையும் வெள்ளியையும் எல்லாத்தையும் ஏழச்சு கட்டு. இந்த அமராவதி பக்கம் ஒண்ணும் இல்லைன்னு கட்டு. என் பக்த ஜனங்கள் சுகப்படும்படியா ஜோரெல்லாம் ஜம்மனு பண்ணி அழகா வாரி எல்லாம் வைக்கணும். எல்லாம் பெரிய பெரிய மாட மாளிகைகளா கூட கோபுரங்களா இருக்கும். தெரிஞ்சதோ? வாசல்லாம் அப்படி ஜம்மனு இருக்கணும், அதி விசேஷமா இருக்கும். தெரிஞ்சதா? எல்லாம் பகவான் வாஸ்துபடி சாஸ்திரப்படி அழகா டிசைன் தான் போட்டு கொடுத்துட்டான். இதெல்லாம் கட்டணம் தெரிஞ்சதா? இதான் வாஸ்து. இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ், அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ், இப்படி நுழையணும் அப்படி நுழையணும், எல்லாம் அழகாக டிசைன் போட்டு கொடுத்து நடுவில் ஒரு சபை வைக்கிற இடம் கொடுத்து விஸ்வகர்மாவோட சபை என்ன பண்ணிட்டோம் நான் கவலைப்படாத தானா வந்துக்கிறேன், நீ வேலை ஆரம்பிக்கிறேன். தேவ சிருஷ்டி ஆச்சரியமா எத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு காளையவனை போய் சண்டை போடுறேன் தேர்வழின்னு ஓட காளையவனை இவனை பரப்பிண்டு வரும் சமயத்தை பார்த்தோம்னா மகா பாடுகள் தான் பகவான் ரொம்ப விசேஷமா விசித்திரமா அனுபவிக்கிறார்.
பரப்பிட்டு ஓடணும் தோணும். என்னைக்காவது ஒரு நாள் பாட்டியாருன்னா பத்மனோட ஓடி பிடிச்சி விளையாடிக்கலாம். விளையாடி பார்த்தோம்னா தெரியும். பாட்டியாருக்க பிரபு வைக்கணும். எழுந்து ஓடிவா மணல்ல போய் குழந்தையோட விளையாடு. நான் குழந்தையா இருக்கவே விளையாடிட்டு இருக்கேன். இது பெருசா எந்த மண்ணை பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கோம். சங்கமுகம் பீச்சு போனவங்களும் விளையாடிட்டு இருக்கோம். கோவிலுக்குள்ள வளர்ந்தா பத்மநாபனோட கை கோது அவனை ஓட விட்டு நம்ம பிறகு பிடிக்கணும். நம்ம ஓட விட்டு அவன் பின்னாடி பிறப்பின் வந்து விடுறான்னு சொல்லணும். சுத்தம் பிரியதர்ஷன் ஓடுற முன்னாடி தும் 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 தும்னு பிடிக்காதான் அப்படின்னு ஆட்டிண்டே இருக்கிறது. விடுறா பாக்கா பந்துவோ அப்படின்னு சொல்லி ஓடுறதே அனுபவிக்க வேண்டாமா? ஆனந்தமா அனுபவிக்கணுமே. ஓடி பறத்து பிடிக்கணும். என்னால முடியலாம் நிற்கணும். ஒன்னு ஓடி வந்து முடியலான்னு கேட்க அப்பக்குன்னு பிடிக்க மாட்டீங்க. பாத்தியா யசோட பிடிச்சாங்க அப்படிங்கோ. பத்மநாபன் அனுபவிக்கிறது இப்படித்தான் வழி. யாருமே சொல்ல முடியாது. கோடி 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 வழி இருக்கு. ஆசை இருந்தா, சத்த இருந்தா, வினயம் இருந்தா, பக்தி இருந்தா முடியும். ஏதோ கையை மட்டும் கூப்பிட்டு ஒரு 4 பேர் ஒரு பத்மநாபா காப்பாற்றுன்னு சொல்லி ஓடி வரக்கூடாது. அவனோட ஓடியாடி விளையாடு. கூட்டுனா மறந்து விளையாடு. பத்தகள் மண்டபத்தை எல்லாரும் போன போய் விழுந்து நமஸ்காரம் மத்தியானம் பண்ண விட மாட்டேங்க. இப்பதான் பண்ணுவேன். ராத்திரி 9 மணிக்கு மேல மானசிகமான நமஸ்காரம் பண்ணிட்டே. அப்ப தடுக்கிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு தடுக்கிட்ட ஒரு கோபிமார் ஒரு நம்பூரி யாரோ ஒரு செக்யூரிட்டியா தடுக்கிட்ட பார்க்க முடியாது. மனசு இருந்தா நேரில் பார்த்தோம்னா இந்த ஊருக்கான இல்லாம இருக்கிறத பதில் ஏன்னு கேட்டா டக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுடுவேன். இந்த ஊருக்காக பண்ணிட்டோம்னா போட்டு வாங்கிடும். அதிகோ நமக்கா இந்த சமயத்துல அறிவொன்றும் இல்லாத ஆய்குலமா இருக்கணும்னா இப்படிதான் ஏன்னு நமஸ்காரம் பண்ணியாச்சு. அப்புறமா பண்ணாவே பண்ணியாச்சு அவ்வளவுதான். இந்த பண்ணியாச்சுனாலே பத்மநாப தாசர் அவ்வளவுதான். யாரும் பண்ண முடியாது. அதனாலதான் பார்த்த சமயத்து அடியில் ரொம்ப நம்பவே இருக்கிறதா நம்ம கூட முன்னாடி முதல்ல வந்ததே நமஸ்காரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுவே பண்ணிருக்கோம். அப்புறம் இப்ப பண்ணா கஷ்டம். முன்ன பண்ணிருந்தோம்னா ஒரு நாள் திட்டு பண்ணலாமோ. அப்புறம் எல்லாரும் கூட்டு கூட கதை சொல்லிருக்கு. நமஸ்காரம் பண்ணப்படாது. ஆனா பண்ணியா அது போய் விட்டுருக்காங்க. அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு. நேற்று கூட ஒரு குழந்தை டக்கு நமஸ்காரம் பண்ணுது. கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. என்ன அக்கிரமமா இருக்கு. அதுபாடு நமஸ்காரம் பண்ண நமஸ்காரம் பண்ணாரு. எப்ப ஆரம்பிப்பானோ நமஸ்காரம் பண்ண நமஸ்காரம் பண்ணாதே ஆரம்பிப்பான். முன்னாலே யாரோ நமஸ்காரம் பண்ணுவான். யாரோ சாகாம கட்டில பிடிக்க மாட்டான். அவன் நமஸ்காரம் பண்ணி எழுதிப்போ நமஸ்காரம் பண்ணாதே. அவன் யாருக்கு சொல்லுவானா இந்த ஊருக்கு அவ பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவாரு. வெளியூர்ல அவரை சொல்லவே கிடையாது. பார்த்து மலர்ச்சி போய் பத்மநாப இந்த நாள் படுக்கையே நடக்குது. அந்த மாதிரி பிரபு அனுமதிங்கோ. அதி விசேஷமா பக்தர்கள் மண்டபத்துல பிரபுவ பக்கத்தை படிக்கிறது நமஸ்காரம் பண்ணிடுங்க. யார் கேட்க முடியும்? மனசு மானசிகமா பண்ணுங்க. பத்மநாபன் வேண்டான்னு சொல்ல மாட்டான். கருணா சாதனை அனுபவங்கள் ஆசை வேணும். சுகமா பத்மநாபன் எல்லாருக்கும் மணல்ல உட்கார வச்சு ஆனந்தமா அவர் பக்கத்துல தான் விஸ்வநாட்டி கையோட பின்னாடி இருக்கு பேசுவாங்க. பத்மநாபன் மயங்கும்படியா பேசுவாங்க. பத்மநாபன் கணவர் கொண்டா அது என்னடா இருக்கு நானும் பார்க்கணும் குடும்பம் போல யார் வேண்டாம்னா மனசு ஆச்சரியமான மனசுல அனுபவிக்க ஜென்மா இவாக்கு நான் அழகும் அவ அவமானப்படுத்திக்கான புலம்பர்கள் இது நடக்கலைன்னு உட்காந்து மூக்க சிந்தனால் என்ன சுகத்தை கண்டு இதனால என்ன பெரிய லாபம். இதை பத்தி பேசாததுனால என்ன நஷ்டம் வந்து தொடர்ச்சிருக்கு. இதெல்லாம் பேசுறான் அவமானப்படுத்தினான் அழகா என்ன நஷ்டம் வந்து போறது. ஆயுக்கு குறைஞ்சிட போறதோ ஒன்றும் கிடையாது. ஏதான தனம் குறைஞ்சு போயிட அதுவும் கிடையாது. பிராரப்தப்படி நடக்க போகுது. அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு வேண்டாண்டா அப்படின்னு பிடிக்கும். அந்த மாதிரி இந்த காலையான தொடர்ச்சனான கிருஷ்ணன் அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகன் தொடர்ச்சனம். இவன் ஓடி 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 ஒரு சுகமா தூங்கிட்டு இருக்கான். உனக்கு துக்கம் உறங்குவாங்க போய் யோகம் செய்து திருப்பாக்கடல படுத்துட்டு இந்தியாவிலும் வந்தாச்சு. இந்த சுகமா கொவட்டெடுத்து தூங்கிட்டு இருக்க. என்ன அக்கிரமம். எல்லாரும் எடுக்கணும். இவன் எடுக்க முடியாத போல இருக்கேன்னு வந்து ஒழுங்கிட்ட காலையை நம்பேன்னு வந்தான். கொஞ்சம் புத்தி வேண்டாமா. இதோ வயசாக எடுத்துட்டு முக்குந்த மகாராஜா. இவன் எத்தனை வயசு எவ்வளவு குழப்பம். இவன் என்ன வசதின்னு தெரியாம படுத்திருக்கிற கிருஷ்ணன் தான் வேஷம் போட்டிருக்கான். நினைச்சிட்டு ஒரு உதைக்க அவர் எழுந்து கண்ணை திறந்து பார்க்க அவ்வளவுதான் பஸ்தமாய சமமே இல்லாம வசதம் முடிஞ்சது. கண்ணை முழிச்சு பார்த்தா நீயா ஆனா இல்லை வாசுதேவன் சொல்லிட்டு இருக்கான். நாட்டுல வசுதேவ புத்திரன் பேசிக்கிற அவ்வளவுதான். அப்படியா கையில சங்கீதம் வச்சு ஜம்மு தேஜமான நிற்கிறேன். அவருக்காக
அதே மாதிரி நீ யார் அப்படின்னு கேட்க, அது விசேஷம். எல்லாம் சொல்லி கொடுத்து அவரை கலப்பினான். அழகா காலை அவருடைய யுத்தம் எல்லாம் சந்தபோ அவருடைய சேனையுடைய விஷயங்கள் எல்லாம் பறித்து கிளம்புறாங்க. பார்த்து எடுக்க வந்துட்டாங்க 18 தடவை ஜராசந்த. உடனே பார்த்தா ஐயோ ஜராசன் வந்துதானே திரும்ப ஓடுறான் ராமனும் கிருஷ்ணனுமா. ஜராசன் சிரிக்கிறான். என்னதான் மதுராபுரி ஆண்டாலும் இதெல்லாம் மாட்டிக்கார பசங்கள் நிரூபணமாக ஓடுறது பற்றி அப்படின்னு தொடர்ந்து அப்படிதான் விட வேண்டியதானே. பார்த்தா யுத்தத்துல ஓடுறதால பின்னாடி அடிக்கப்படாது. அது தர்ம சாஸ்திரம். பிரித்ராசன் கூட பேசுறான். தேவர்களை பார்த்து சிரிக்கிறான். வெக்கமா இல்ல? ஓடுறதாலவே அடிக்கல. நான் சண்டை போட முடிஞ்ச என் கூட சண்டை போடு அப்படின்னு காமிக்கிறேன். இடவையை காமிச்சு கூப்பிடுறேன். வா 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 வெக்கமா இல்லையா அப்படின்ற இடவையை காமிச்சு கூப்பிடும். அவ்வளவு கேவலம் மாதிரி சொல்லிட்டான் பிரித்ராசன். அந்த மாதிரி சாஸ்திரம் விருத்தமாக தொடர்பு இடத்துல பகவான் பார்க்கணும். பிரபர்ஷனம் அந்த மலை மேல ஏறினான். ஏறி அங்கே ஒரு புதி ஒன்று துரத்தின வந்து பார்க்கணும். பகவான் எங்க போனான்னு வெளில அழகா மலையை சுற்றி கட்டையை போட்டு எடுத்து இவ்வளவு கஷ்டப்படணுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்து போட எடுத்து போட அவன் பாட்டுக்கு ஓடி போயாச்சு நேர துவாரகா. சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு தேசம். நம்ம கிருஷ்ணன் பண்ணது, நம்ம கிச்சா பெயர். அதுக்குதான் கலியுகத்தை பார்க்கணும். ஒரு கால் திரேதாயுகத்தை பிறந்திருந்தா துவாரகான்ற ஒரு விஷயம் தெரியாம துவாபரயுகத்துல பிறந்து அது மதுராபுரிக்கு அப்புறமா பகவான் துவாரகான்னு அந்த சிருஷ்டி பண்ணான்னா கலியுகத்துல பிறந்ததுனால அனுபவிச்சிருக்கணும். துவாரகா துவாரம் காய்க்கு பிரம்மனோ நாமங்கிற மாதிரி கான்ற சப்தம் பரபிரம்மத்தை குறிக்குமா? அந்த பரபிரம்மத்தை அடையறதுக்கு துவாரம் வாசல் வழி என்ட்ரி துவாரகா. இந்த துவாரகா தேசம் ஆனர்த்த தேசம். அத்புதமான துவாரகா. ஸ்வர்ண துவாரிகா அப்படிதான் பேச பெரியவாள்லாம். ஸ்வர்ணம். இந்திரனுடைய சபையெல்லாம் கீழே இறங்கி வந்தாச்சு. ஆச்சரியமா அவாவா பங்குக்கு என்ன உண்டோ எல்லாம் கொடுத்தாச்சு. குபேரன் நவநிதியங்கள் எல்லாம் அள்ளி கொட்டியாச்சு. ஒவ்வொருத்தரும் என்னென்ன உண்டோ கொண்டு வந்து அதி விசேஷமா துவாரகை ஸ்தாபிதம் பண்ணாச்சு. மதுரா ஜனங்களை சமப்படாம அழைக்கின்ற போய் வச்சாச்சு. பல 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 சொல்லிக்கிறது ஆச்சரியமான துவாரம். நிஜமாக காலை எழுந்து கரிய குருவி கணங்கள் ஆண்டால் அனுபவிச்சு நாச்சியாருக்கு புலம்ப. காலை எழுந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ. மருள்னு அந்த சப்தத்துக்கு மருள்னு சொல்லுவோம். குயில் கூவர்துன்னா சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி சில பறவைகள் போடக்கூடிய சப்தம், அந்த ராகம், அந்த பண்ணெல்லாம் மருள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கருப்பா இருக்கிற குருவி எல்லாம் காலங்காத்தால எழுந்து ஜோர மாலின் வரவு சொல்லி பாடமா. காலை எழுந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள்பாடும் மெய்மைகளோ. சோலைமலை பெருமான் என்ன பழைய பாடம்னு கேட்டா, சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆளுங்கை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. காட்டால எழுந்து குருவிகள் எல்லாம் சோலைமலையில் இருக்கிற அழகர் இவர் திருமாலின் ஜோலை அழகரிவன் துவராபதி எம்பெருமான் துவாரகாதீசன். துவாரகாதீசன் துவாரகையுடைய நாதன், துவாரகாராஜன், ராஜாதிராஜன். இந்த பெருமாளுக்கு பேரு ரணத்தோடுகின்னு பேரு. யுத்தத்திற்கு ஓடி போய் சொன்னோம். அதனால இன்னி வரைக்கும் துவாரகாநாதனுக்கு ரணத்தோடுகின்னு தான் பேரு. ரணம்னா யுத்த கலம். அதை விட்டு தோடு விட்டுட்டு ஓடிட்டு அதனால ரணத்தோடுதான் ரணத்தோடுகின்னு தான் பேரு இன்னி வரைக்கும். அதை சொல்லும்போது அதான் சிரிப்பா. எங்க பெருமாள் பயந்தாங்குடி பெருமாள் தெரியுமோன்னா அங்கேருந்து ஓடி வந்தது, அகதி மாதிரி ஓடி வந்தது. லோகத்துக்கே எவன் கதியோ அவன் அகதி மாதிரி ஓடி வந்த அவனுக்கே புகலிடமாயிருந்த துவாரகா. எல்லாருக்கும் எவன் கதியோ அவனுக்கே இடம் கொடுத்த ஒரு துவாரகா ரணத்தோடு ஆய். அந்த மாதிரி அந்த கரிய குருவி கணங்கள்லாம் எழுந்து இந்த சோலை மலை பெருமான் சுவராபதியம் பெருமான் திருமாலின் சோலை அழகர் தான் சுவராபதி துவாரகையில் இருக்கவன் என் பெருமான். அதே பெருமான் தான் ஆள் நிலை பெருமான் இவன். யாருமா கராளந்தேன பதாரந்தம்னு ஆளிலை மேல வருது. ஆளிலைக்கு வலிக்காம வருத்தம் இருக்கான். பரம சுகம்.
ஆளுக்கு கொஞ்சம் கூட வலிக்காம ஆடாது அசையாறு கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கைய காலம் அசைக்கலையா ஆளுக படுக்கின்றான பார்த்தா போதெல்லாம் ஆளுங்க ஆடிட்டு இருந்தாங்க ஆளும் சொல்ல ஆடா அசைந்தாது சமத்த குத்தி ஆளுக படுக்கின்றான் சின்ன ஆளுகையே படுக்க முடியும் அந்த ஹதயத்தை படுக்க முடியாதோ ஹதயம் ஆளுகை ஆயிடுச்சுன்னா ஆக மாட்டேங்க அந்த மாதிரி ஆளுகளை பெருமா அவன்தாத்தை உரைக்கின்றது குருவிகள்லாம் கூட பெருமூடி நாமத்தை பேசுறதே நீங்க பேசும்போதே அப்படின்னு தான் அந்த துவாரக ஆச்சரியமா பிரபு வந்துட்டான் அதி விசேஷமா ராஜ்ய பரியாரம் யாரும் பார்க்காது எல்லாரும் பிருந்தாவனம் வசத்தி மதுரா வசத்தின்னா துவாரகையும் வசத்திதான் ஏன்னு கேட்டா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஸ்தலம் இன்னைக்கும் பார்த்தா அந்த பெருமாள் கல்யாண நாராயணன் தான் சொல்லுவார் மங்களகரமான ஸ்ரீஹப்பதி முன்ன கவனிச்சு பார்த்தோம்னா அதிவிசேஷமா எம்பெருமான் துவாரகா போன பிறகுதான் ருக்மிணி விராட்டு கடுதாசியே எழுதுவோம் அது வரைக்கும் எழுதல மதுராவதிக்கு முன்னாடியே அட்வான்ஸா புக் பண்ணி வச்சிருக்கப்படாதோ முன்னாடியே ஒரு கடுதாசி போட்டு வச்சிருக்கப்படாதோ ஆச்சரியமா எம்பெருமான் துவாரகைக்கு போன உடனே விதர்ப்பதேசத்திலேருந்து ஒரு கடுதாசி ஜோரா எழுதி அனுப்ப ஒரு பிராமணன் எடுத்தங்க போய் ஆத்தியாச்சரியமா கொடுக்க ருக்மிணியுடைய கடுதாசி அரங்கேற்றமான துவாரகா தாயாருடைய பெருமையை பேசின துவாரகா தாயாருடைய பெருமையை இன்னைக்கு அனுபவித்து கிடக்கிற ஒரு துவாரகா திருத்வாரகை சுத்வாகுணாந்துமன சுந்தரா சிம்பகாந்தே நிர்திஷ்யன் இவர் பாட அத்தாவே மயங்கும்படியான ஒரு துவாரகா ஜோர யுத்தன் இவர் பாடி அதி விசேஷமா பகவான் ததா அகமபி தச்சித்தோ நித்ராம் நாலபேனிஷி நான் கூட ராத்திரி தூங்குறதே கிடையாது அப்படி ஒரு துவாரத்தை பகவான் கூட தூங்காம இருக்குன்னு பரண்டு பகவானுக்கே விரகதாபம் அதிகமான ஒரு துவாரத்தை சாட்சாத் எம்பெருமான் எல்லாருக்கும் விரகதாபத்தை தனிக்கிறவனுக்கு ஒரு விரகதாபம் வந்த துவாரகா அங்கேந்து கிளம்பி போய் சண்டையெல்லாம் போட்டு ஜெயிச்சு ருக்மிணியை தூக்கின்ற வந்து அதிவிசேஷமா ருக்மிணியை கல்யாணம் பண்ணிருந்தான் அதிவிசேஷம் அத்புதம் சொன்னாரே இந்த சொல்ற சுப்பிரமணிய மகர்ஷி ருக்மிணி விராட்டு கிருஷ்ணன் கல்யாணம் முடிஞ்சோன்னு துவாரகாயாமூர்ராஜன் மகாமோதக புரவுகதாம் வாழ்க்கை பெரிய ஆனந்தம் உண்டாயிட்டு ராஜன்னு ஆச்சரியமான ஒரு ஆனந்தம் உண்டாயிட்டு ருக்மிணியாரமயோபேதாம் விஸ்வா கிருஷ்ணம் ஸ்ரீஹப்பதி ஸ்ரீஹப்பதிய பார்த்தா யாரு துவாரகா ஜனங்கள் தான் பார்த்தா நம்ம கிட்டாவுடைய கல்யாணம் அவாவ விழுந்தடிச்சு ஓடி வந்து பாடு பகவானுக்கு கைங்கரியம் பண்ண துவாரகா நமக்கு அபிஷியலா கல்யாணமானது அனுப்பிட்டான் முதல்ல அன்அபிஷியல் தான் முதல் கல்யாணம் ஆச்சரியமா அகலகளே நிறையும் என்று அவனே மங்கையா இருக்கும்படியான ருக்மிணி விராட்டிய கைபிடிச்ச துவாரகா கையையும் பிடிச்சுட்டு ஆச்சரியம் அவளோட குடும்பம் நடத்தி மன்மதனுக்கும் ரூபம் கிடைச்ச ஒரு துவாரகா எரிஞ்சு போன மன்மதன் பிரத்யும்னா பிறந்த ஒரு துவாரகா அந்த பிரத்யும்னுக்கும் அனிருத்தன் பிறந்த துவாரகா ஆச்சரியமான துவாரகா பிரத்யும்னன் பிறந்து அதுக்கப்புறம் ஒரு செமந்தகமணியை பார்த்து எல்லாரும் வாய பழக்க என்ன கவனித்து பார்த்தோம்னா செமந்தகமணி பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சத்ராஜி கோடிந்து வரும் அப்ப பகவான் ஒரு ஆட்டு திண்ணையில உட்காந்து சொக்கட்டம் விளையாண்டுருக்கான் மற்றவங்களோட ராஜாதிராஜன் துவாரகாதீக திண்ணையில உட்காந்து சொக்கட்டான் விளையாட அவெல்லாம் கிருஷ்ணா சூரியன் ஒண்ணு பார்க்க வராண்டா ஐயோ சூரியன் நம்ம சத்ராஜிக்கு கழுத்துல செமந்தகமணி போட்டுருக்கான் வேற ஒண்ணு அப்படியோ எல்லாரும் ஓடிவே பார்க்க பகவான் மணியை கொண்டாயன் மாட்டுக்காரன் கை நீதி கேட்டேன் மணியை கொண்டாயன் மாத்துக்கிறேன் கிளம்பிய போடா உடனே பகவான் பரிசம பத்திண்டு கிடக்க இந்தியானோ அடிச்சுட்டு போக அந்த மணியை தேவை ஏண்டா கொண்டு போடான் என் தம்பிய அப்படி சத்ராஜித்தும் அபவாதன துவாரகா உடனே பகவான் என் பெருமை நான் நிரூபணம் பண்றேன் கோகுலத்தை அத்தனை பேர் திருடன் அங்கெல்லாம் ஒரு இடத்துல நிரூபணமே பண்ணலாம் திருடன் இல்லை திரும்ப திருடன் நிரூபணம் பண்ணிட்டு இருக்கோம் இங்க ஒரு செமந்தகமணி இவன் திருடன்னு சொல்லி காண ரோஷம் வந்துருக்கான் வேற ஒண்ணு காரணம் இல்லை ஒரு கரடி கொண்டுக்காக இப்ப அட்டகாசம் வேற ஒண்ணும் இல்லை அங்கெல்லாம் திருடன் நிரூபணம் திருடன் இல்லைன்னு சொல்லவே இல்லையா திருடன் தான் நிரூபணம் பண்ணிட்டு கிடக்கிறான்
இந்த சொன்ன உடனே ஒரு ரோஷம் வந்துடுத்தா உடனே பெருசா ஜாம்பவானோட ஒரு சண்டை கரடி பொண்ணு பிடிச்சிட்டு வந்து அது கூட இல்லாம அதிவிசேஷமா சத்தியபாமாவின் கல்யாணம் பண்ணிண்டு ஒவ்வொருத்தையா பார்த்து அஷ்டபதியில கல்யாணம் பண்ணிண்டு நரகாசுரன் மதம் பண்ணி 16,100 பேர் அழைச்சிட்டு வந்து அத்தனை பேர் ஒரே முகூர்த்தத்தை விகலசமா அலங்காரம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு விவஸ்த தர்மம் நடத்தின துவாரகா. நாரத ரொம்ப நாளா மனசுல ஓரத்துல ஒரு வருத்தம், அப்பா மட்டும் நிறைய கொசன் கிட்டாவை பார்த்தாரு, நம்ம பார்க்கவே ஒரு துக்கம் இருக்க பகவானுடைய விவஸ்த தர்மத்தை நாரத பிரத்யட்சமா தெருவா வீடு வீடா நுழைஞ்சு பார்த்த துவாரகா. ஒரு இடத்துல எண்ணெயெல்லாம் பேசிட்டு உட்கார்ந்து இருக்கான், ஒரு இடத்துல ஆனந்தமா சந்தியாவந்தம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு இடத்துல 2 பேருக்கு சண்டை மூச்சுட்டு இருக்கான், ஒரு இடத்துல பார்த்தா உத்தவர் ருக்மிணியோட சொக்கட்டான ஆரம்பிச்சிருக்கான், ஒரு இடத்துல அந்தரம் தானம் கொடுத்துட்டு இருக்கான், ஒரு இடத்துல பசு எல்லாம் லாவணம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு இடத்துல விசேஷமா ஆத்மவிசாரம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு இடத்துல அதி அற்புதமா சண்டையெல்லாம் போட்டு பழகிட்டு இருக்கான், ஒரு இடத்துல குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கான், ஒரு இடத்துல பார்த்தா பிராமணாளுக்கெல்லாம் போதனம் பண்ணிட்டு பின்னாடி உட்கார்ந்து அவ்வளோக்கா டென்ஷனோட சாப்பிடுங்க, பிராமணாள் எதை கொண்டா எல்லாம் காலி ஆயிட்டு பார்க்க வேண்டாமா. ஒரு தேச தர்மத்தில் இருக்கணும், யாராவது விருந்தாளி டென்ஷன் எடுப்பான், டென்ஷன்லாம் காண்பிச்சுண்டு அப்புறமா குழந்தை சீமந்தம் வாங்கிட்டு இருக்குன்றான், ஒரு இடத்துல குழந்தைக்கு மாப்பிள்ளை வேடு இருக்கான், ஒரு இடத்துல கொண்டாடி ஒரு ஜலக்கீட வந்துட்டு இருக்கான், ஒரு இடத்துல பார்த்தா மண்டிகளுக்கு கூட தெரியாம மாடு வேஷம் போட்டு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான்னு வேவு பார்த்துட்டு இருக்கான். இத்தனையும் நாரதர் பார்த்த ஒரு துவாரகா, திருத்வாரகை, ஆச்சரியமான துவாரகா. மிருக மகாராஜாவும் ஓனாமா இருந்தவருக்கும் மோட்சம் கொடுத்த ஒரு துவாரகா. விஸ்வாவம்சத்தை வந்தவாளுக்கெல்லாம் கிருஷ்ணன் வந்துதான் மோட்சமே கிடைச்சது. மிருக மகாராஜாவுக்கும் மோட்சம் கொடுத்த ஒரு துவாரகா. ருக்மிணியோட பிரணய கலகம் பண்ணி 4 திருக்கைகளை எடுத்துண்டு அவளை கட்டி அணைச்சுண்டு தலைமுடிய வாரி கண்ணத்தை தொடர்ந்து முத்தம் கொடுத்த துவாரகா. குருவாயூரப்பனும் உடுக்கி கிருஷ்ணனும் கிளம்பி வந்த துவாரகா. துவாரகா நிஜமாவே குருவாயூரப்பன் உடுக்கி கிருஷ்ணன் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சிருக்கவே துவாரகை இருந்ததுனால நிச்சயமா கிடைச்சது. எத்தனையோ நூற்றி பார்த்தோம்னா அஸ்திவாரமே துவாரகா தான். அதிவிசேஷமா அந்த துவாரகை அற்புதமான துவாரகை. அதிவிசேஷமா 16,108 பேர் கல்யாணம் என்று 80 குடும்பம் நடத்தின துவாரகா. 7 குச்சேரனையும் உள்ள கூட்டி உட்கார வச்சு படுக்க வச்சு காலை பிடிச்சு அவனுடைய சீப்பால தீவிர தலையில புரோஷனம் பண்ணி ஒருபடி அவளை பிடிங்கி சின்ன துவாரகா. ராஜாதி ராஜனா இருந்து 56 கோடி ஆடவர்கள் இருந்தாலும் சில இடங்களுக்கான கிடைக்கிறது. 56 கோடி டிவிஷன் எல்லாம் போட்டு அவ்வளவுதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு துவாரகா. பெரிய பெரிய மாட மாளிகைகள்லாம் இருக்கும்படியான துவாரகா. ஏழை எளியோர் பெருங்கும்படியான ஒரு துவாரகா. ஆச்சரியமான துவாரகா, அற்புதமான துவாரகா. சந்தான கோபால உபாத்தியானம் நடந்த துவாரகா. எம்பெருமான் வைகுண்ட லோகத்துக்கு அங்கிருந்து ஒரு அழைச்சிண்டு வந்த துவாரகா. அர்ஜுனனும் கூட இருந்து அனுபவிச்ச ஒரு துவாரகா. பஞ்சபாண்டவர்கள் பகவான் கிளம்பி அங்கே நத்தினாபுரம் போன ஒரு துவாரகா. கிருஷ்ணன் குருஷேத்திர யுத்தம் போயிருக்கான், வந்துருவான் காத்தென்று கடந்த துவாரகா. ஆச்சரியமான துவாரகா. தன்னுடைய ஜனங்கள் ரசிக்கின்றிருந்த துவாரகா. ஆச்சரியமான அந்த துவாரகா பகவான் அதிவிசேஷமான நிர்மாணம் பண்ணி எல்லாரும் அனுபவிச்சுருக்கா. குருஷேத்திர யுத்தம் முடிஞ்சாச்சு, பூபாரம் ஆயிருக்கு. நம்ம கூட்டத்தை அழிக்கிறனே பகவானே சங்கல்பம் பண்ண துவாரகா. உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பாண்டியன் நுழைஞ்ச படிக்கணும் பாகவதம். எம்பெருமான் துவாரகை நுழைஞ்சு இந்த பாண்டியன் சங்கத்தை முழங்கினு துவாரகா ஜனங்கள் துள்ளி குதிச்சு ஓடி வந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடுற அழகு அழகு. வந்துட்டான், நம்ம கிட்டாம வந்துட்டானே. அனிருத்தன் கூட கிருஷ்ணதாதா, அர்ஜுன கிருஷ்ணப்பா, இப்படி யாரும் கேட்குது. அப்படியெல்லாம் கொண்டாடுன்னு ஒரு துவாரகா. கிருஷ்ண தாத்தாவாகவும் மாமனாகவும் மருமகனாகவும் சம்பந்தியாகவும் பார்த்த துவாரகா. கிருஷ்ண சம்பந்தி யாருக்கும் அந்த மாதிரி யோசனை பண்ணதே கிடையாது. கிருஷ்ண சம்பந்தியாக கூட பக்தி பண்ணலாம், நிறைய இருக்கு. ஏதோ தாஸ்யம் சத்தியம் வாத்சல்யம் மாதுரம் நினைக்காது. சம்பந்தியா பார்க்கலாம், மாமனா பார்க்கலாம், சமசனா பார்க்கலாம், ஒண்ணு விட்ட தாத்தாவா பார்க்கலாம், சித்தத்தாவா பார்க்கலாம், பெரியத்தாவா பார்க்கலாம்.
எப்படி வேணா பார்க்கலாம். அத்தனையும் பார்க்க துவாரகா. பிருந்தாவன் அதை பார்க்க, கிருஷ்ண தாத்தாவை பார்க்கல, கிருஷ்ண பிதாவை பார்க்கல, அத்தனையும் பார்க்க துவாரகா. ஆச்சரியமா எந்தனமா அப்படி ஜோரா இருந்துண்டு அதிவிசேஷமா தன் ஜனங்களை தானே அழிக்கணும்னு முடிவு பண்ண துவாரகா. உத்தவனம் இருந்து அனுபவித்த துவாரகா. ராதிகாராணி வந்த துவாரகா. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துதா ஹேமஸ்வரூபி ராதிகார் அதிவிசேஷமா வந்துட்டா. ருக்மிணி விராட்டி ஒரு கிரகத்துக்கு போயிட்டா. ருக்மிணி விராட்டி ஜோரா பால் கொடுத்துட்டா. ஜம்முன்னு குடிச்சுட்டு ஆனந்தமா பேசிட்டு இருந்தா கிளம்பி போயாரு. ராத்திரி பகவான் வந்தான். பார்த்தா காலெல்லாம் கொக்குளம். என்னாசோ ஏதாசோ பலோ யாரும் நடத்தாருன்னா பகவான் சொன்னே ருக்மிணி நீ தாண்டி பண்ண, நான் என்ன பண்ணேன்? யாருக்கு பால் கொடுத்தியோ? ஆமா. எப்படி கொடுத்த தெரியலையே, கொதிக்க கொதிக்க கொடுத்த. அதனால என்னாச்சு, அவ சதயத்தின் சரணம் இருக்கு, குடிச்சுட்டா கால புண்ணு வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ருக்மிணியை கதறி அழைத்து ராதிகாவுடைய பெருமையை பேசின ஒரு உத்தாரணம். சுதர்சன சக்கரத்தாழ்வார்க்கும் வருடனுக்கும் மற்ற 10 மனுஷர்களுக்கும் இருந்த அகம்பாவத்தை அவன் மன்றத்துக்காக ஆஞ்சநேயரும் வந்த துவாரகா. கிருஷ்ணனும் ராமவேஷம் போட்டு உட்கார்ந்த ஒரு துவாரகா. சாதாரண துவாரகா இல்லை. ருக்மிணி விராட்டி குருவாக சாபத்தினால் கிருஷ்ணனை தெரிந்து இருந்து தமசரன் அப்புறம் சேர்ந்த ஒரு துவாரகா. உத்தவன் கதறி எழுந்து பிரபோ கிளம்ப போறியான கேட்க, ஆமாண்டா கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா விஷயங்கள் எல்லாம் சொல்லி உத்தவன் கதறி அழுது அதன் பிறகு கிளம்பி போன. இவனும் கிளம்பி போனதை சமுத்திரத்துல காணாமல் போன ஒரு துவாரகா. ரணத்தோடு அவன் பாட்டுகள் வந்தான். அவன் பாட்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண அர்ஜுனன் அந்த ஜனங்களை தோற்கடிக்க முடியாம தான் தோற்று போய் வந்து குழம்பினான். அத்தனையும் சொல்லி சொல்லி அவெல்லாம் கிளம்பி போனான். அதனாலே பார்த்தோம்னா மகாபாரதம் காண கிடைக்கிறது. ஒரு சில நிமிஷங்கள்ல துவாரத்தில் எல்லா பக்கமா ஜலம் பொங்கி வழிஞ்சு இந்த சுனாமி சொல்றாங்க. 5 நிமிஷம் 3 நிமிஷம் அதே மாதிரியே வந்து துவாரக மகாபாரதம் பிரத்யட்சமா காண கிடைக்கிறது. அந்த மாதிரி அந்த துவாரத்தை போய் காணாம போயிடுத்து வந்து தான் பேரன் ஒரு கிருஷ்ணனுடைய பேரன் வஜ்யுன்னன் அனிருத்தன். அனிருத்தனுடைய பிள்ளை வஜ்ரநாதன் ஒரு அப்பாவுடைய விஷயம் தாத்தாவுடைய விஷயம் எல்லாம் கேட்டுதோ, கொள்ளு தாத்தா விஷயம் வரைக்கும் கேட்டுதோ. உடனே வேக வேகமா அஸ்தினாபுரத்திலிருந்து கிளம்பி வந்து மணல் மேடா ஒரு துவாரத்தையை கண்டு அது மேல கோவில் கட்டினான். அந்த கோவில் தான் இன்னும் வரைக்கும் கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரு கட்டின கோவில். இன்னைக்கும் பார்த்தோம்னா ஆட்சியாளர் டிபார்ட்மெண்ட்ல ஆராய்ச்சி பண்ணி அது ஒரு 3000-4000 வருஷங்கள் இருக்கும்னு அவாளே சொல்லும்படியான இன்னைக்கும் பூமிக்கடியில பகவானுடைய அரண்மனை முதற்கொண்டு எத்தனையோ முக்கியமான விஷயங்கள் பூமிக்கல் அப்படியே இன்னி வரைக்கும் இருக்கு. எத்தனையோ பார்த்து இருக்க ஒரு துவாரகா. ஆச்சரியமான துவாரகா. ரணத்தோடுஜின்னு பேரு. பெரிய கோவில். கிட்டத்தட்ட 200 அடி ஒத்தரம்னு சில இடங்கள்ல சொல்றா. சில இடங்கள்ல 175 அடின்னு சொல்றா. சில இடங்கள்ல 235 அடின்னு சொல்றா. அவ்வளவு துவாரகாதீசனுடைய கோவில். ஆச்சரியம், அத்புதம், அத்புதம் கட்டின கோவில். ஒவ்வொரு அப்பப்போ ஒரு சுனாமி வந்து திரும்ப திரும்ப கட்டின கோவில். சும்மாலாம் கிடையாது, ஏதோ நீ கோவிலுக்கு நடத்துறாரு. அப்ப ஒவ்வொரு காலத்துல ஒரு சுனாமி வர 6 தீவு போய் 7வது இருக்குன்னு சொல்றா பெரியவாங்க. 6 கோவில் போயிருக்கு, 7வது கோவில் பத்மநாபம் கட்டின ஒரு கோவில். ஆச்சரியமான கோவில். அந்த துவாரகாதீசன் அழகே தனியாக கொஞ்சம் வித்தியாசமா சங்கி சக்கரம் வச்சிருக்கிற துவாரகாதீசன். எல்லாருமே பார்த்தோம்னா சங்கி சக்கரம் கதாபதி இங்கே அதேதான். ஆனா இந்த சங்கி சக்கரம் கதையை வெற்றிருக்கிறதுல ஒரு மாற்றம் இருக்கு. எல்லா இடங்கள் போல கிடையாது. நாங்க சாதாரண பார்த்தோம்னா வலது கையில சக்கரம் இருக்கும், இடது கையில சங்கு இருக்கும். மேல் திருக்கைகள் வலது மேல் கையில இந்த பக்கம் வலது மேல் கையில பார்த்தா சக்கரம், இடது மேல் கையில பார்த்தோம்னா சங்கு இருக்கும், இடது கீழ் கையில பார்த்தா கடை இருக்கும், வலது கீழ் கையில தாமரம். இப்படித்தான் எல்லா இடங்களிலுமே சத்துர்புஷ நாராயண ரூபம் விஷ்ணு ரூபம் காண கிடைக்கும். ஆனா துவாரகாதீசனுடைய ரூபம் மட்டும் வித்தியாசம். இடது கீழ் கையில சங்கு, இடது மேல் கையில சக்கரம், வலது மேல் கையில கடை. இது பிடிச்சிருக்கும் கதையை. வலது கீழ் கையில தாமரம். இப்படிதான் துவாரகாதீசன் கொஞ்சம் வித்தியாசமான ரூபம். ஒரு 3 அடி வருஷம் கொழுக்கு முழுக்குன்னு
அப்படி ஒரு கருத்து பயம் சும்மாதான் சொல்ல போறது. ஆச்சரியமான கருத்து. துவாரகாதீசி கையில தாமரை பிடிச்சிருக்கிறது தனியா இருந்தோம். கதையை வச்சுட்டு இருக்காங்க. யாரும் மந்திர போடலாம் வரலாம் வச்சுருக்கோம். ஆமாங்கத்தான் ஒரு போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஆச்சரியமான துவாரகாதீசம். ருக்மிணி பிராட்டிக்கு தனி கோவில். பலராமனுக்கும் கோவில் உண்டு, அனிருத்தனுக்கும் கோவில் உண்டு, பத்யனருக்கும் கோவில் உண்டு, சிவபெருமானுக்கும் கோவில் உண்டு, தேவதி பிராட்டிக்கும் கோவில் இருக்கு. இன்னைக்கும் அந்த துவாரக திவஸ்தம்பத்தை பறக்கிற கொடிய 52 அடி நீளம். சும்மாதான் இல்லை, 52 அடி. அவ்வளவு விசேஷம். இந்த 52 அடிக்கு பெரிய கணக்கெல்லாம் பெரியவா சொல்றா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு சொல்றா. பகவானுடைய அரசவையில் 56 டிவிஷன் இருந்தது. 56 மந்திரி பிரதானிகள் மொத்தமா 56 விதமா ராஜ்யத்தை பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இலாக்காவை கொடுத்து 56 இலாக்காவை பகவான் நிர்மாணம் பண்ணிட்டு இருந்தான். 4 பேர் பகவானுடைய அவதாரம். கிருஷ்ணன், பலராமன், பிரத்யும்னன், அனிருத்தர். இந்த திருப்பாக்கடல இருக்கிற வாசுதேவன், சங்கர்ஷன் சொல்றேன். அந்த 4 பேர் இருக்கு. மீதி 52 இலாக்காக்களை 52 இலாக்காவை கொண்டுதான் பகவான் அவ்வளவு துவாரக நடத்திட்டு இருந்தான். பகவானை பார்க்கணும்னா இந்த 52 இலாக்காவிலையும் போய் ஒவ்வொருத்தரா பரிசு பண்ணி பார்த்தான். பகவானை பார்க்கலாம் ஈசா சத்தியை கொடுக்கிற மாதிரி கொடுத்தா கடைசியில போய் பகவானை பார்த்து அப்படியே மோசம் போயிடலாம். குச்சேரா மட்டும்தான் உடனே நேரம் வந்தாங்க. மற்ற யாரும் சாதாரணமா உள்ள நுழையவே இல்லை. 52 பேரை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரீட்சை வச்சு அதனாலே பகவத் பக்தன் தானா பார்த்து அந்த 52 பேருடையதான விஷயங்களை சேகரித்து விதவிதமான வர்ணங்கள். அந்த விதஸ்தம்பத்தை பார்த்தாலே ஆச்சரியம். நித்தியம் 3 நேரம் கொடியேற்றம் உண்டு. இன்னைக்கும் பார்த்தா எத்தனையோ பேர் ஏதாவது நடக்கணும்னா இந்த வித ஆரோகணம் பண்றது பிரார்த்தனை பண்ணிட்டு கொடியேற்றும்படியான ஒரு பிரார்த்தனை இடங்கள்ல பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 17-18 தடவை நிவேதனம் அமைக்கிற ஒரு துவாரகாதீசம். காலங்காட்டம் தங்க பழுக்குச்சிய பள்ளி வளர்த்துட்டோ காலங்கால அப்பம் முதற்கொண்டு எல்லாம் வழிச்சு முழுங்கினாதான் பல்ல பேர்த்தோடு முதல் சாரி நல்லா சுண்டக்காய்ச்சின பால் எல்லாம் சாப்பிடு அபாரா சாப்பிட்டது தொண்டையிலே இறங்கி வயிற்று போகிறது 8 மணிக்கு அடுத்த முடியாது. சத்து முதற்கொண்டு என்னப்போ சாப்பிட்டே 17 தடவை ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் எம்பெருமான் ஆசியமான கல்யாண நாராயணன் பாயாவுக்கு கோமதி நதி இருக்கு. கோமதி நதினா அவ்வளவு சேஷ்டம். கோமதி நதி இருக்கு. குளிச்சுட்டாரு மோட்சம் மதம் சொல்றாங்க எல்லா பரிவாரும். இந்த ஒரு பக்க வாசலுக்கு மோட்சத்தாரன்னு பேரு, இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்வர்கத்தாரன்னு பேரு. அவ்வளவு சேஷ்டமான துவாரகா. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் யாரோ ஒரு மகாத்மா இருந்து தபசு பண்ணதான துவாரகா. ஆச்சரியமான துவாரகாதீசம். நிஜமாவே அதிவிசேஷமான துவாரகாதீசம். இந்தியா சுதந்திரம் நடந்து 1965-69 கூட இந்தியா பாகிஸ்தான் சண்டை போது கூட அவ இதை ஜெயிக்கணும், இதை அழிச்சு போடணும்னு முயற்சி பண்ணபோது கூட ஒன்றும் பண்ண முடியாததான ஒரு துவாரகா. இப்ப கூட சுனாமி வந்தபோது கூட சாதாரண எழுந்து கிடக்கிற ஒரு துவாரகமாக அத்தனை வசதி, அவ்வளவு சிரேஷ்டம். நித்தியம் விசவிசமான அலங்காரங்கள், கண்ண விஷயத்தெல்லாம் மாற்றி ரொம்ப விசேஷம். இன்னைக்கும் பார்த்தோம்னா இந்த துவாரகிற வாழ்வு ஜனங்களுக்கு எத்தனையோ பிரதம மந்திரி மாதிரி ஆச்சு, எத்தனையோ சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஆச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ரணத்தோடு தான் எங்க ராஜா, இந்த ரணத்தோடு தான் நடத்திட்டு இருக்கான்னு சொல்லி தைரியமான நம்பும்படியான ஒரு துவாரகா. ஆச்சரியமான துவாரகா. ஒரு சந்தர்ப்பத்தை ஒண்ணுமே இல்லாம கோவில் பாடி கடந்து மூடி கடந்தது. ஆளே யாரும் போக கோவில் கதவை திறக்க வழி தெரியல. என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் புரியல. அந்த சமயத்துல தான் மீரா ஆச்சரியமான கோபி, கம்பகவைன்ற ஒரு கோபி தான் மீராவை ஆடு இருக்கிறது. அந்த மீரா எல்லாத்தையும் விட்டுட்டு பிருந்தாவனமே கதின்னு கிடந்த பிருந்தாவனம். உடனே துவாரகை இருக்கிறவர்கள் மீரான்னு ஒருத்தி வருவா. அவ பாடினா இந்த கோவில் கவர்ச்சோடு யாரோ சொல்லி கர்ம பரம்பரையா சொல்லியிருக்கா. யாரு ஆரம்பிச்சு வச்சான்னு தெரியல. ஆனா ஊர் முழுக்க ஏதோ ஒரே ரேட்டு மீராவனம் தான் துவாரகாதீசனுடைய கோவில். ஆச்சரியமா கலந்துடும் அப்படின்னு சொல்ல உடனே துவாரகை இருக்கவாருன்னா அத்தனையும் விட்டு நேரம் பிருந்தாவனம் வந்து மீராவை பேர பகவன் பண்ணிட்டே வரலாம். பகவத் நாம சங்கீர்ணம் பண்றான். ஜோரா
தன்னை வளர்ந்து ரகவனான சங்கீர்த்தம் பண்ணிடுது. அற்புதமா ஆச்சரியமா அதி விசேஷமா இருக்கிற ஒரு பஜனைன்னா நீராவை பார்க்கணுன்றது பகவான பார்க்கறதே பஜனை இல்லை. இங்க நீராவ பிருந்தாவனத்திலேருந்து துவாரகா ஐந்து போகணும்னு ஒரு பஜனை. ஆச்சரியமா பஜனை பண்ணிட்டு வந்துட்டா மீராவை பார்த்தா மீரா மாதிரி கையை கூப்பி நீங்க அம்மா நீங்க எங்க ஊருக்கு வரணும்மா, எங்க பெருமாள் கோயில் பூட்டி கிடக்குமா, நீங்க வந்து பாடினா கரெக்ட்னு சொல்றாமா, கர்ம பரம்பரை எங்க ஊர்ல சொல்றாமா, நீங்க வரணும்மான்னு மீரா மாத்தா என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பலம் கிடையாது. ஒரு கால் அந்த மாதிரி யாரோ பக்திக்கு மீனான பேர் இருக்கா, அந்த மீனா நான் இல்லைன்னு சொல்லலாம். வினயம் நானேதான் நாளைக்கு அப்படி இல்லைன்னா நீங்க தான் அந்த மீரா என்ன தெரியும், உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாத எங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கான். கடைசியில ரொம்ப நேரம் கழிச்சு நீரா கேட்டா சரி உங்க ஊர் எல்லாம் சொல்லுவோல அப்படின்னா துவாரகா. துவாரகாவா நான் பிருந்தாவனத்துக்கு கோணமாக ஒரு ரசத்தோட இருக்கேன் நான் அப்படி சொல்லலாம்னா துவாரகை மதுவுடைய இடம் தானே. அந்த அவன் பக்தி ராதிகா மாதா கூட துவாரகை வந்திருக்காளேன்னு சொல்லிட்டான். உடனே நீராவுக்கு ராதிகாவுடைய வேலை கேட்டாலும் குசியா இருக்கு. ஆஹா இப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய குரு ரைதாபுரத்தை சொல்லிட்டு பிருந்தாவனத்துக்கு அத்தனை பேருக்கு சொல்லிட்டு ஆச்சரியமா ஜனங்களோட ஓடி வந்து சபையிட்டு துவாரகா இன்னைக்கு சொல்றோம். நம்ம எங்கேயும் கோவிலுக்கு அதையும் துவாரகா இருக்குன்னு அந்த மாதிரி ஆனந்தமா வந்துட்டான் மீரா. ஆச்சரியமா எத்தனையோ ஜனங்கள் கிளம்பினா மீராவோட பிருந்தாவனத்திற்கு கடைசியில சில ஜனங்கள் மட்டும் வந்துட்டா துவாரகாதீசனுடைய கோவில் பூச்சி கிடக்கு. ஆச்சரியமான பிரம்மாண்டமான மீரா வந்தா கைய கூப்பிண்டா பிரபோ ரொம்ப முந்து வருகிறா ஜென்மா எல்லாம் ஆடி ஓடி ஆண்டு கடைசி போய மனுஷாவோட பழகி 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 தோத்து போயிட்டா பிரபோ அப்படின்னு நாமஜம் பண்ணிக்கிட்டா. இனிமேல் நிச்சயம் உனக்கு கர்ம சேவை பண்ண வேண்டா, போகுண்டா, உலக வாழ்க்கை வேண்டாண்டா, தாங்க முடியலடா, இருதலை கொண்டு எறும்பு மாதிரி படாத பண்றேன்டா, கூரை மேல பாம்பு வச்சுட்டு வாழ நாள் இருக்குதா, முடியலடா பிரபோ, இந்த விரகம் அதிகமாயிருக்கு முடியல. அதனால ஹே பிரபோ கதறோ கதறா அழிச்சுட்டு போடான்னு கதறோம். கடைசி நீரா ஏ பஜன்னு ஆரம்பிக்கிறார். ஏ காதலா நாலாயிரம் நம்பி ஏ காதலான்னு அறிவு ஏ சதன் சுமதியனோட அவருடன் போய் எனக்கு யாரும் இருக்கா யாரு இருக்கா எனக்குன்னு சொல்லுவாங்க. யாரும் இல்லை. ஊரிலேயும் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரியின் பாடமூலம் பத்திலே பரமமூலம் நீ காரோரி மன்னனே கண்ணனே கருதுகின்றனப்பா. யாரும் இல்லடா கண்ணா, கை விட்டுடாது நொந்து போயாச்சுடாப்பா. ஒன்ன தவிர உத்தமமான செய்தி யாருக்கும் இல்லடா. நீ பிரேம ஸ்வரூபம்டா, நீ தள்ளிவிடணும். குழந்தை அம்மா வேண்டாம் கோச்சிட்டு போகணும். அம்மா குழந்தை வேண்டாம் சொல்லலாமா? அப்படியா இது எங்க போகணும்? யாரு கதி யாரு நாதி சொல்லி பார்க்கிறோம். எல்லா பக்கமும் அவாவா பங்குக்கு அவாவா சுழலத்துக்கு உபயோகப்படுத்தி கருவேற்ற மாதிரி தூக்கி போடாது. என்ன பண்ணுவேன் ஏதோ பண்ணுடா எத்தனை மாதிரி தூக்கி போடாச்சு. ஜனங்கள் அத்தனை பேரும் ஒதுக்கியாச்சு. பிரபோ வேற யாரும் இல்லை. சுமபீனமோட அவரு கோவில் வேற யாரும் இல்லடா. யாரு இருக்கா உனக்கு தெரியுமே, எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். இந்த சத்தியம் உன் தன்ன ஒரு உறவை நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. இதை பண்ணுடா. ஏ பிரபோ கிரிகாரி உனக்கோடுகி நீரா கூடாதே எங்க போவா? இந்த நீரா அமலை நீராவுடைய பருவாசினி எஜமானத்தான தாசி வந்து கெஞ்சல் அசுல்க தாசிக்காரா குத்தேவங்களை கொல்லாமல் போகாது. கிழ வந்தனான கதை 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 அழு தசனை ஜோரான தசனை 30 கோடிகள் வீசிற்கு போகும்படியான ஒரு தசனை. பக்தர் அத்தனை பேரும் தன்னை மறந்து மீரா 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 கத்தி கதை பஜனை. அவ்வளவு சேஷமான பஜனை. ஒரு ஸ்திதியில மீராவுக்கு இன்னும் வெறி அதிகமாக மீரா பிரபோ கிரிகாரி மீரா பிரபோ கிரிகாரி மீரா பிரபோ கிரிகாரி மீரா பிரபோ கிரிகாரி 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 கதர்றா மீரா. 2 கையிலே கிரிகாரி கதரா அடி வயதிலே பகவான் உள்ளம் முழுந்த நம்பர் ஆசையே கிரிதாரி 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 தன்னை மறந்து போய் ஹே பிரபோ மீரா பிரபோ கிரிதாரி. ஜனங்களுக்கு என்னமோ பண்றது. பிரபோ எங்களுக்கெல்லாம் பக்தி இல்லை. வாஸ்தவம் மீரா மாதாவுக்கு பக்தி இருக்கே. கொஞ்சம் கதவை திறந்துடு. என்ன பாடுபடுறோம்.
மயில்கால்லாம் குத்திட்டு யாரா அழுவா கலியுகத்துல? கண்ணனை கைகளாக இருக்கும் யார் இருக்கா? மனசு கல்லு கரைய மாட்டேங்கிறது, கரைய மாட்டேங்கிறது. ஓரத்தில் எங்கேயாவது ஓரத்தில் ஒரு ஈர வந்து ஐயோ பத்து அனுபவிக்கிறதே பத்மநாபனுக்கு பார்த்து துடிக்கிறதா? இல்லையே. யாராவது 4 பேர் இருக்கானா எனக்கு நீ கோவில் போகிறது மனசுலேயே உட்கார்ந்து கிடக்கிறோமே. நான் மீரா கதறா, ஹே பிரபோ பீகாரி. ஜனங்கள்லாம் கதறா. இந்த மாதிரி ஒரு யாரா வருவான் கதற 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 ஒரு ஸ்திதியில ரணத்தோடு கதவை திறந்து படீர் நீங்க பிரகாசம். அவ்வளவு நாள் கோவில் கூட்டி இருக்கு. என்ன கவனிச்சு பார்த்தோம்னா பல நாள் கோவில் கூட்டி இருந்தா அந்த பூஜை நடக்கணும்னா சாமிக்கு பிறந்து வரும். சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிறந்துட்டே வரும். ஒரு சிறிய சாமி நிச்சயம் இல்லாதது. நிறைய ஜனங்கள் வந்து பார்க்க அந்த பொறாம அவ ஊர் கதை உலகத்துக்கு அதுக்கா பத்மநாபன் சந்திக்குள்ள வந்து எதுவும் பேசாதுங்கோ 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 பலபாரம் அவாதான் சொல்லிட்டே இருக்கோம்னா அனாவசியமான விஷயங்கள் பேச 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 பகவான் மனசு நின்று போகும். பகவான் மனசு நின்று போகிறனால சாநித்தியம் குறையும். புரிஞ்சுக்கோங்கோ. நீ எத்தனைக்கு எத்தனை சுத்தமா பதமா அழகா நல்ல விஷயம் பேசுறதோ அத்தனை சாநித்தியம் விருத்தியாகும். தேவையில்லாத விஷயம் பேசுறதால சாநித்தியம் குறையும். என்ன பண்ணிக்கிறது? அப்பப்ப கும்பாபிஷேகம் பண்றா, ஜீர்ணோதாரணம் பண்றா, புனருத்தாரணம் பண்றான்னா சாமிக்கு குறைஞ்சுட்டே வரும். ஒரு சிறியவரை சாமிக்கு இல்லாத சமயத்துல திரும்பி எல்லாம் பண்ணி மந்திர ஆவாசனம் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மூர்த்திக்கு திரும்பி பலம் சும்மா கிடையாது. ஸ்வயம் அவனா வந்த மூர்த்தியா இருந்தாலும் கூட இந்த வேத மந்திரங்கள் பகவத் பக்தி நாம ஜபம் இதெல்லாம் தான் அந்த மூர்த்தியில சாமிக்கு நிறைஞ்சிடும். இல்லைன்னா தோத்து போயிடும். அது எந்த மூர்த்தியான ஸ்ரீரங்க மங்கநாதனா இருந்தாலும் சரி, அனந்த பத்மநாபனா இருந்தாலும் சரி, திருப்பதி இருந்தாலும் சரி, சாமியம் இருக்கும். நம்ம உணர முடியாது. நம்ம உணர்றதுக்கு சாமி எல்லாம் அபரிமிதமா இருந்தா. ஏன்னா நம்மள அஜ்ஞானத்து கூட்டம். சமயத்துல கரண்ட் போயிருக்கு, வெள்ளையை காத்து காத்தே காத்து இருந்துட்டு இருக்கு. காத்து இல்லாம மூச்சு விட்டு இருக்கோம். நம்ம இழுத்து இழுத்து மூச்சு விட்டு இருக்கோம். காத்தே இல்லையே. மரம்லாம் பொம்மை மாறி நிற்கிறது. சரீரத்துக்கு வேண்டிய காத்து கம்மியா இருக்கிறதுனால காத்தே இல்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம். நம்ம சாநித்தியம் உணரும். அந்த மாதிரி அவ்வளவு நாள் கூட்டி கிடந்த கோவில் நீராவுடைய பஜனையை கேட்டு கடந்தது. நீராவுடைய ஒரு பதில அத்தனை சாநித்தியம் இருந்தது. தக்க 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 நீல ஜோதியா ஜொலிக்கலாம் துவாரகாயும் பெருமா. பல 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 நீராவை பார்த்தா அழகா அப்படி கைகள் வா 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 ஓடிய 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 குழந்தை அம்மா கூப்பிடுற மாதிரி காதலன் காதலியை கூப்பிடுற மாதிரி பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா ஆச்சரியம். கதறினா நீர் அப்படியேதான் கதறினா. அதாத பட்சம் இவமாதரம் கதாக சன்யம் யதாவஸ்தபராசுபாத்தாக பிரியம் பிரியேவ விஷிதம் விஷன்னா மனோரவிந்தா சுதுருஷ்டதே ஸ்வாம். சத்தியம் நீரா பார்த்திருந்தாங்க. நீரா மாதிரி எப்படி சொல்லியிருப்பான். நீரா பார்க்கல் ஒரு கால் நீராவை பார்த்திருந்தாங்கன்னா எனக்கு நீரா மாதிரி குணம் அப்படிங்கிறது. ஒரு தாய் பறவைக்காக எங்கள் குஞ்சு பறவைத்தான் அழுதான் நீரா. பசுக்காக எங்கள் கண்ணுக்குட்டி மாதிரி தான் அழுதான். காதலுக்காக காதலி மாதிரி எழுதா. பிரபு படிக்கிற கதவை திறந்துதான் நீரா ஜோதி நீரா ஓடினா கதோ இருதாரீன்னு ஓடினா. அவ்வளவுதான். சில இடங்கள்ல சில பெரியவா சொல்ற வஸ்திரம் மட்டும் கிடைச்சதுன்னு சொல்றான். இந்த அளவுக்கு சரியும் தெரியல. இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். நீரா வஸ்திரம் கிடைச்ச விட பாக்கியம் என்ன வேணும்? வஸ்திரம் மட்டும் கிடந்து நீரா இல்லைன்னு சில இடங்கள் அப்படியே போயாது. யார் முழுங்கினா மனத்தோடு முழுங்கிட்டான். எப்படி ஜெகநாதன் சைத்தன்ய மகாபிரபு முழுங்கினான். எப்படி ஆச்சரியமா பண்டரிநாதன் பாண்டுரங்கன் காணோபாத்திரம் முழுங்கினான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் ஆண்டாரம் முழுங்கினான். அதுபோல இந்த ரணத்தோடு நீராவன் முழுங்கினான். அத்தனை பேர் பிரபோ எல்லாரும் அக்கிரமமா இருக்கே நீராவன் முழுங்கிட்டேன்னு சொல்றேன். இன்னி வரைக்கும் நீராவுடைய சாநித்தியம் பூர்ணமா இருக்கு. இன்னைக்கும் துவாரத்துல கிருஷ்ண சாநித்தியம் தாண்டி ஒரு படி மேல போய் நீராவுடைய சாநித்தியம் இருக்கு. இன்னைக்கும் நிஜமா தபம் பண்றவாளுக்கு, நிஜமாவே தியானம் பண்றவாளுக்கு, நாமஜபம் பண்றவாளுக்கு நீராவுடைய பஜனை ரகசியமா பேசுறதுதான். நித்தியம் 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 நீராவுடைய பஜனையை பரிபூரணமா அனுபவிக்கிற ஒரு துவாரகாதி ஆச்சரியமான துவாரகாதி அற்புதமான அனுபவிங்கோ.
விசேஷமா அனுபவிங்கோ. வச்சிருக்கான், இங்கதானே இருக்கு, இங்க இருக்கு. அசரசிரேஷ்டமான ஒரு துவாரகாதி, நீராக ஒழுங்கின ஒரு துவாரகாதி. அந்த துவாரகாதீசனிடத்துல ஒரு பக்தருக்கு ரொம்ப பிரீதி. ரொம்ப தூரம் இருக்க துவாரகைன்னு அவருடைய கிராமம். அழகோ ஒரு அப்பப்ப தோணும் போதெல்லாம் போயிடுவார் துவாரகை. ஓடி 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 போய் ஏ துவாரகாதீசா ரணதோடு ஜி அப்படிமா திருப்பன் ஜீவே விளையாடுத்து வருவார். பேர் என்னமோ ராமதாசர். ஆனா பந்தம் என்னமோ கிருஷ்ண பக்தி. சமயத்துலாம் கூட முரண்பாடு உண்டு. ராமதாசர் கிருஷ்ண பக்தி பண்றவர். ஜோர ஆச்சரியம். அந்த மாதிரி ஆனந்தமா அவர் கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு ஒவ்வொருத்தையா துவாரகா போய் தேவராகோ ராகோ ராகோ ராகவா. ஒரு சந்தர்ப்பம் ரொம்ப வயசாக போய் துவாரகா கிருஷ்ணா பார்த்தா பாதா விசேஷம் கிடைச்சாது பாதா. பிரபு அழகா கிருஷ்ணன் வந்துட்டியா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்பதான் நினைச்சுட்டு இருந்தேன். அதான் சொல்லுவான், இப்பதான் நமக்கு வந்துட்டியே நம்ம சொல்லுவோம். இப்பதான் அவங்க நினைச்சு வந்துட்டே. அந்த மாதிரி பகவான் நினைக்க நம்ம போய் நிற்கணும். அப்படி இழுக்கணும். ஆக்கட்டும் பக்தி சும்மா விளையாட்டு இல்லை. சும்மா ஏதோ புத்தகங்களை எழுதி படிக்கிறது இல்லை. அனுபவம், கதறணும், அழணும், பிடிக்கணும், டென்ஷனும், கொலந்தனம். பக்தி குடு பக்தி குடு பக்தி குடு பக்தி குடு பக்தி குடு பக்தி குடு டென்ஷனும். சும்மாவா பக்தி கடற்கரக்கா 50 ரூபா கொடுத்தா கிடைச்சிருமா? இல்ல, உருகினாத்தான். உருகிறது பக்தியே. ஒன்னா உருகணும், மனசு உருகணும். அந்த மாதிரி உருகி உருகி ஒரு அழகா பிரபு சௌக்கியமா இருக்கியா, ரொம்ப நாளா தேடாது, சரி ரொம்ப சீனமோ. ஆமா பிரபு சீனமா அழகா தரிசனமா ஆயிரத்து கிளம்புற மனசு கிளம்ப எடுத்துக்கிறது. போகவே தோணல, நம்மோ தெரியல. போறோம், திரும்ப வருவோமான்னு தெரியலையே. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் பத்மநாபம் தெரியும். பிரபு இப்ப பார்த்துட்டேன், சாயங்காலம் வர வாகனம் இருக்கு, வருவேன்னு தெரியல. ஒரு நாள் வரவேன், நீ எனக்கு மறிச்சிடு. அப்போதைக்கு இப்போது சொல்லி வைக்க சொல்லிட்டு வந்தோம். ஒரு நாள் போனோம்னா பார்ப்போம். மிக நியாயம் இல்லை, நிச்சயம் இல்லை, நிச்சயமும் இல்லை. தெரியாது, திரும்பி வரும்போது வைக்கணும். தெரியாது. அதுக்குதான் ஒவ்வொரு பிரிவாலும் கதறலாம். எத்தனை தர முடியும்? பத்மநாபனை பாருங்கோ 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 பாரு. காத்தாலதான் காத்தாச்சு அப்படின்னா தெரியாது. எத்தனை காத்தாலும் இருக்க போறோம்னு தெரியாது. எத்தனை ராத்திரி பார்க்க போறோம்னு தெரியாது. எத்தனை இப்படி இருக்கும்னு தெரியாது. அப்படியே நல்லா படுத்த படிக்க போக முடியுமா? ஏன்னா சரீரத்துடைய ஸ்திதி பீஷ்ம பிதாமலே படுத்த படிக்காது. அப்புறம் தான் மருத்துவ பத்தாள் பற்றி பேசுறதுக்கு திடீர்னு கைய கால் வீடு இருக்கேன். வேண்டாம், யாருக்கு சொல்றேன், பயமுறுத்தல. யாருக்கும் வேண்டாம் வேண்டாம் சொல்றேன். சரீரம் தெரியாத, சரீரம் தெரியாது, முடியல. 2 நாள் கால் உடனே படுத்த படிக்க அப்படி உடம்பு முடியல. நல்லா சிக்கன் குனியா வந்துட்டா மேல ஏதாவது முடியல. கை காலாம் எடுக்கிறது. ஐயோ ஜாயின் ஜாயிண்டா வைக்கிற பாடியே ஒட்டக்கல் மண்டபத்தில் ஏறது தான் போயிட்டு வரவேன்னு சொல்றாங்க. அப்போதைக்கு இப்போது ஓடுவோ தெரியவாங்க. 4 மாதம் ஆசை காலெல்லாம் தூக்கி பாரம். இங்க ஜன்மாவே பாரம் பெருசாரு. அதை விட பெருசு மந்த பாரம். அவகாக பெருசா எந்த பாரத்தை அதுக்காக தெரியவாங்க. முடியும் போது பாத்துருங்கோ 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 பாத்துருங்கோ. இது ஏன் வரல? ஓ உடம்பு முடியல, அதனால வரலையா? சரி பரவாயில்ல. அப்படி அவன் நம்மள ஸ்மரிச்சா வந்துட்டு வர முடியாதா? நான் வந்தேன்டா உன்னை பார்க்கறது வந்துட்டானா போதுன்னு வர வைக்கணும். நீ வரலையா? சரி நான் வரேன்டா, வர வேண்டாமா? பிரபு வரணும். இந்த மாதிரி நிர்வகிக்கணும். அந்த மாதிரி ஆச்சரியமா இவருக்கு மனசு வரமாட்டேங்குது, போக மாட்டேங்கிறார். அழுது விடிய 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 அழுது நல்லா அழுதுண்டே இருக்க. என்னடா உடனே கிளம்பிடுவேன், போயிடுவேன், திரும்ப வருவனு தெரியப்பா. வரலன்னா என்ன கஷ்டம்? அனுபவமே போயிட்டு அங்க போய் உட்கார்ந்து இருந்து உடம்பு முடியும்னா திரும்ப வர முடியாது. வயசாயிருந்தா அங்க போகாது இங்க போகாதுங்கோ. இத்தனை கோவில் போனது போகாதோ, நம்ம மாட்டு கோவில் ரொம்ப அதிநேராகவே இருக்கு. சமயத்தில் ஒரு நாள் கோவில் போனது போகாதோ, இத்தனை பஸ் ஓடும், இத்தனை கார் ஓடுறது, நீங்க அனுப்பிட்டு அதிகரித்து நிறுத்த கட்டி நிற்க வேண்டியிருக்க. யார் நிற்க சொன்னா கூட போக வேண்டியதுதானே. அது மட்டும் புத்தி வரவே வராது. கூட போல நம்மளும் போல புண்ணியத்தை சேர்த்துதான் போனார். போகாதுங்கோ. இது சொல்றது ஒரு பிள்ளை வேணுமா, இது சொல்றது ஒரு பொண்ணு வேணுமா, இதுக்கு ஒரு தேவை வேணுமா, பலவாரம் அறைய நம்ம கொண்டு போய் வாக்கு. கோவில் போராட பகவான் அவருக்கு சக்தியை கொடுத்துருக்காங்க. நம்மளும் கூட போவோம், நமக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், பத்மநாபனை சேர்க்கணும். போராடுங்கோ சொல்ற போகணும். இவாளுக்கு ஏதாவது அவசரமான காரியம் இருந்தா போக்காடு போயிட்டு வாங்கன்றால அப்ப மட்டும் போராடுன்னு சொல்றது வாய் வருதோ? காய் கிடைக்காது போராடுங்கன்னு சொல்றது வாய் வருதோ? யாரோ சொந்தக்காரங்க அழிச்சுட்டு வாங்குவோம் போராடுங்கன்னு சொல்றது வாய் வருதோ? அதுக்கெல்லாம் மட்டும் வாய் வருது. எங்கேயாவது ஊர்ல கல்யாணம் பேரனுக்கு கூடமா உடனே வாங்கோ கூப்பிடுற காரை வச்சு அழிச்சுட்டு போட கிருஷ்ணா. அங்கெல்லாம் மட்டும் தடையே கிடையாது. பத்மநாபன்
இதுக்கு ஒரு பந்துவா? இவரே பந்து இல்லை. ஆத்ம விரோதி, ஜென்ம விரோதி, ஜென்மாந்திர விரோதி, பயங்கரமான விரோதி. எண்ணாசி எண்ணெயோட பரவாயில்ல, கையை கால வெட்டி போட்டுருவோம், அவ்வளவுதான். பகவான பார்க்க ஏதாலும் சொல்லுவோம், அவ்வளவுதான். இது பயங்கரம். பாசம்னு சொல்லி நம்ம அதர பாதாளத்தை தள்ளுறதுக்கு இதை விட பயங்கரமான காரியம் வேண்டாம். ஓடணும், பிரபு பார்க்க ஓட வேண்டாம். நான் சொல்லி விரிச்சிட்டு அவளே பந்துக்கள். பகவான பார்க்க பத்மநாபன் பூலோக வைகுந்தம் அனந்த பத்மநாபனை பார்க்க போகாதேன்னு சொல்றானா இதை விட பாவம் இல்லை. அவள் இந்த மாதிரி பாவத்தை பண்ணும்படியா வளர்த்த பெரியவாள் என்ன சொல்ற நீ இருக்க. நீ எக்ஸாம் கோயிலுக்கா போகலாம், இங்கே செட்டு அப்படியே அவசரம் வந்து ஓடு, கிடைக்கிறது அங்கேயே பார்த்து ஓடு. 5 நிமிஷம் பத்மநாபனை பார்க்கறதுனால ஒன்றும் வாழ்க்கை யாரும் நஷ்டம் நடந்துட போறது கிடையாது. எல்லாரும் குற்றம் சொல்ல நினைக்க வேண்டாம். ஆரம்பம் சொல்ல ஏன்னா எப்பயோ 2 மாசம் போடுறது அந்த 15 நாள் பார்த்துட்டு போனேன் அந்த ஆரம்பத்தை சொல்லுங்க, பொறாமையில சொல்லுங்க. இப்படி இருக்கே அனுபவிக்க முடியுமே, பக்கத்துல இருக்காரு விட்டுடாதீங்கோ விட்டுடாதீங்கோ, பெரிய வைத்தமானியா கடக்கலானே விட்டுடாதீங்கோன்னு ஒரு ஆரம்பம் வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி துவாரகா ராமதாஸ் மாதிரி அழணும். அழகா நான் போய் என்னடா பண்ணுவேன், நீ இல்லாம ஜென்மா ஓடாது, பார்த்து போய் என்ன பண்ண போறேன், இங்கே கிடக்குறேன்னு நினைக்கிறாங்க, முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரி கதவு திறந்து கொடுத்தது, துவாரகாதேசம் வந்துட்டான். இது கதற நம்ம விட்டுட்டு போக முடியல, அதான் அழுக வர்றது. யாரும் எடுத்துட்டு போகணும், என்னையும் அழைச்சிட்டு போ, என்னையும் அழைச்சிட்டு போகணும். பிரபு சொல்லணும், என்னையும் அழைச்சிட்டு போயிருக்கா, நானும் வந்துடுறேன், வா வா வா, நீ இல்லாம நான் என்ன நினைக்கிறோம். சிரிக்கிற என்னவா சொல்ற, நீ கூட வரியா, இத்தனை சிலைகள் உனக்காக காத்துட்டு இருக்கா, நீ என் கூட வரலையோ, ஏன் வர மாட்டேன். அக்ரூரை கூட்டு போது போனேன்னு கோபிகளே எடுத்துட்டு போகணும், யசோதாமாட்டம் இந்த கோபிலே எடுத்துட்டு போகணும். எனக்கு அந்த மாதிரி பக்தி இருக்கு, நான் வரேன். நம்ப முடியல துவாரகா ராமதாஸ். நிஜமாவா? சத்தியமா பகவான் சத்தியம் பண்ணணும், சத்தியமா வரேன்டா, சத்தியமா வரேன். கேட்டா உன்னை எப்படி அழைச்சிட்டு போறது, நீ ராஜாதி ராஜனாக்க துவாரகாதீசனாக்க உன் கணக்கு நம்மளால தூக்க முடியாது. நல்லா கொழுத்து முழுக்க இருக்கேன், உடம்பெல்லாம் கலந்து போயிடு. இப்படி வருது, இதுக்காக ஒரு நம்பிக்கையாவது வச்சிருக்கா. நான் நம்பியை ஏறி உட்காந்துருக்கேன், நீயும் ஆத்துக்காரியா சேர்ந்து நம்பி இழுத்துட்டு போங்க. எல்லாருடைய வாழ்க்கை நிறம் காத்துக்காரதியா இருந்து ஓட்டின்னு இருக்கானோ அவன் சொல்றான், நான் உட்காந்துக்கிறேன், நீ சாரத்தியம் பண்ண பாக்கியம். பக்தி பக்தி தொழிலுக்கு ஜென்மா, தொழிலுக்கு ஜென்மா. ராத்தி பத்மநாபன் அழகா அங்கே உட்காந்து கழிச்சுவான். யாரும் வேண்டாம், நான் வரமாட்டேன்னு சொன்னான். கூப்பிட்டு கிடைக்காது எத்தனை தடவை திருச்சிருவோம் அங்கே போய் மாற்றி மாற்றி ஆட்டோல போடு, கார்ல போடு, ஸ்கூட்டர்ல போடு, அங்க போடு, இங்க போடு, சைக்கிள்ல போடு. விளையாட்டு சொல்ல ஆசிக்காக சொல்லாம பகவான் எல்லா எல்லைகளையும் கடந்து அனுபவிங்க. உங்க பத்மநாபன் நானும் சொல்லுவேன், எங்க பத்மநாபன் நம்ம பத்மநாபன் சொல்லுவேன். கிடைச்சிருக்கு, யாரும் கிடைக்காது. ஒரு ஐரோப்பாவில் பிறந்தால் கிடைக்காது, ஒரு அமெரிக்காவில் பிறந்தால் கிடைக்காது. கிடைச்சிருக்கு. அனந்தபுர வாசுந்தர் சர்வஸ்ரேஷ்டன் சர்வஸ்ரேஷ்டன். மனுஷாலா பிறந்தர்கள் நித்தியம் போல காட்டுறதுன்னா பகு விசேஷம், பகு விசேஷம், ஆச்சரியமான ஒரு பாக்கியம். அந்த மாதிரி பகவான் சொல்லிட்டான். உடனே சந்தோஷமா இருக்கு. மணி இருக்கு, வா வா வா, வரத்துக்கு என்ன ஆச்சு, போகணுமா? யோகா பிரபு நிற்கிறான். பக்கத்தில் பார்த்தா பகவான் இந்த கையில் வா, கைந்தாட்டெல்லாம் வந்துருவா. கிளம்பன கிளம்பன அவசரம், காலத்தையே கடந்தவன் காலம் அழிஞ்சு வாவா போறா. அவளுக்கு ஒன்றும் புரியல. பகவான் ஏறி வண்டியில உட்காந்துட்டான். அழிச்சுட்டு போங்க, இவ்வளவு ஏற்பாடு பண்ண ஒரு மாற்று வண்டியை ஏற்பாடு பண்ணப்படாதா, 2 மாடு இருக்கப்படாதா, 2 பேரும் இழுத்துட்டு போவாங்க. சாம்பத்திய ரகசியம் இதுதான். வாழ்க்கைன்ற வண்டிக்குள்ள பெருமாளை ஏழை பண்ணிட்டு கணவன் மனைவிமா இழுத்து போகணும். அதுதான் வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் சாம்பத்தியம். அதுக்குதான் ஒரு கணவன், அதுக்குதான் ஒரு மனைவி, அதுக்குதான் வேத மந்திரங்கள், அதுக்கெல்லாம் ஊரெல்லாம் கூப்பிட்டு ஒரு கல்யாணம்னா 2 பேரும் நான் சேர்ந்து வாழ்க்கைன்ற வண்டியில 4 ஏழை பண்ணிட்டு 2 பேரும் ஒரே வேகத்தை ஓடி ஒரே இடத்துல நின்று திரும்ப ஒரே இடத்துல கிளம்பணும். அதுதான் 2 பேரும் ஓடினாத்தான் வாழ்க்கை. 2 பேரும் பகவான் இருக்கின்ற ஓடினாத்தான். இதுதான் சாம்பத்தியம். சும்மா சரீரத்துக்காக ஒரு சாம்பத்தியம்னா நாயுடைய சாம்பத்தியத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நாயுடைய சாம்பத்தியம் நடு ரோட்ல, இவாளுடைய சாம்பத்தியம் இவ்வளவுதான் வித்தியாசம். நான் சொல்றது கொஞ்சம் கொச்சையா இருக்கும், கொஞ்சம் கேவலமா கூட தெரியும். ஏன்னா அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இதுக்கு என்ன பெருசா கணவன் மனைவி பெரிய ஒரு பெருமை.
ஒரு தடவை இந்த பகவான் இழுத்து போனெல்லாம் நெசமாவே அது அது சாம்பல் நெசமாவே அவர் நமஸ்காரம் பண்ணலாம். தேவேந்திர பத்மாவதி மாதிரி இருந்தா கோடி 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 தடவை நமஸ்காரம் பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை அந்த வண்டியில வச்சிருந்து பிரபு அழகா உட்காந்து பஞ்சு சக்கரத்தெல்லாம் வச்சிருந்து காலை மீட்டிண்டு ஜம்மியில அழித்துட்டு போறோம். பாக்கியம். ஒரு பக்கம் துவாரகா ராமதாசி, இன்னொரு பக்கம் கொண்டாட்டி, ரெண்டு பேரும் போரா வண்டி இழுத்துட்டு போறா. ஒரு சில கலத்து போயிடும். யாரும் இருக்க முடியும்? இவன் திருப்பார் கடலை இவன் கண்ணதிருக்க கடையும் போதே தேவர்கள் அப்படி கலத்து போயிட்டா. கொஞ்சம் கலப்ப வந்துடுத்தா, கண்ணு சொறி எடுக்க வண்டியை நிறுத்தினா உட்காந்தா தூங்கி போயாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்போதோ கண்ணை முடிச்சா வண்டி ஓடிட்டு அதெல்லாம் ஒன்றும் புரியல. இவா வண்டிக்குள்ள உட்காந்து இருக்கிறேன். 4 திருக்கைகளை கொண்டு இது வண்டி இருக்கிறது. பஞ்சு சக்கரமா ஓரத்தை போட்டு 4 திருக்கைகளை கொண்டு இவன் இருக்கிறான். சத்தியமதானே மந்திரமலையை கடையும் போது இவாளெல்லாம் முடியல. தேவர்கள் பக்கமும் நின்று அசுரர்கள் பக்கமும் நின்று 2 பக்கமா இருந்து கடைஞ்சது இவன் ஒரு தான். தேவர்களும் கடையல, அசுரர்களும் கடையல, வாசனிக்கும் பலம் இல்லை. இவன் தன் பலத்தை கொண்டு தானே கூர்மவதாரமா இருந்து கீழே இருந்து தாண்டி மேலே இருந்து பிடிச்சிட்டு 2 பக்கமும் கையை வச்சு தானா கடந்து இவாளுக்கு எல்லாத்தையும் இருக்கும். சத்தியம் அதுதான். நம்ம பிரயத்தனம் தான் ஒண்ணே இல்லை. அதுக்காக பகவத் காரணம் தெரிஞ்சு தூக்கிவாறு போட்டுக்கிறாங்க. நிஜமாவே வானங்கள் எல்லாம் நாங்கள் ராமனை காப்பாற்றுறோம், நாங்கள் ராமனை காப்பாற்றுறோம்னு ஜோர ராட்டு முழுக்க பேசிட்டு 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 இருக்கு. காத்தால விடுஞ்சிட்டு எல்லா வானங்களும் தூங்கி போயிருக்கு, கலக்குது. கண்ணை முடித்து பார்த்தா ராமனும் லக்ஷ்மணும் இவாளை சுற்றி காப்பாற்றிட்டு இருக்கேன். வானங்கள்லாம் நாங்கள் ராமனை காப்பாற்ற போறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தா இதுங்கெல்லாம் கலத்து தூங்கியாச்சு. ராமன் லட்சணம் அது வரைக்கும் கண்ணமூடி கலத்து உறங்குவான் போய் யோகு செய்து அச்சோ வானங்கள் தூங்கி போயிட்டு பாவம் கலச்சு போயிடுதுன்னு சொல்லி இது ஒவ்வொன்றா நான் உட்காந்துக்கிறேன். கால் வலிக்கிறது ஒவ்வொரு வானமா உட்கார, ஒண்ணு காலை நீட்ட, இன்னொன்று கையை பின்னாடி நீட்ட, அப்படியே தலையை காசு அப்படி வைகுண்ட ஏகாசி முதல்ல தூங்காம இருக்கணும். அப்படி ஒரு மணி நேரம் சொன்ன பதிலெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். 1.5 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் அப்படி உடம்பு கொஞ்சம் ஆகும். அப்புறம் கை காணா பின்னாடி போகும். அப்புறம் தலையை எப்படி சாய்ப்பா, அப்புறம் கொஞ்சம் இப்படி கல்லை இப்படி சாய்ச்சிப்பா, கொஞ்ச நேரம் கண்ணு அப்படியே தருகும். அப்புறம் தலையை விட அறிவு அப்படின்னு அப்படியே கடைசியில பார்த்தோம்னா ஒரு சிட்டியில பத்தி 4 பாட்டு முடிஞ்சது தனியா பாருங்க. சரீரம் இவ்வளவுதான். அதுக்குதான் தெளிவா சொல்றா. சரீரத்துடைய சிட்டி இவ்வளவு கண்ணுக்கு பார்க்கணும். மனோசங்கல்பத்தை மீறி சரீரம் ஒரு பக்கம் சேர்ந்துதானே இருக்கு. சரீரத்துடைய ஸ்திதி நம்முடைய கையில இல்லை. அதுக்காக தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அந்த மாதிரி அந்த மாணவங்களை காப்பாற்றி அதே ராமச்சந்திரமூர்த்தி அதி விசேஷம் ஆச்சரியம் அற்புதமா கிருஷ்ணன அவசாரம் பண்ணியாச்சு. பாரகாதீசனா வந்தாச்சு. இவா 2 வேளை வண்டியில வச்சு இழுத்துட்டு ஓடுறோம். துவாரகாதீசனை பார்த்துட்டு கதறார் துவாரகா ராமபாசர். ஏ கதோ என்ன இல்லை, கொஞ்ச தூரம் நீங்க இருக்கிறது நான் நீங்கிறது நான் இருக்கிறேன். என்ன நீங்க இருக்கு உங்களை நாள் இருக்கிற அவ்வளவுதான். நான் யாத்தின் பையன் சோமானியே அப்படின்னு பார்த்துட்டு தேசா மித்யா விஸ்தானம் யோக க்ஷேமம் மகாமியகம் வண்டி இருக்கிற வரைக்கும் உண்டு. எடுத்துட்டு வந்துட்டா ஒரு ஸ்திதி நல்லா விடுகிற நேரம் அப்புறம் டென்ஷன் பிரபு இன்னும் நாம தான் இருக்கோம். சரி அழகாக இழுத்துட்டு வரா. அங்க வாழ விடியற் காலம் பிரபோதனம், பிரபு காரணமா சுப்பிரபாதம் எல்லாம் பாடி கதவை திறந்தா பிரபு இருந்தா தான் ஓடி போயிடுச்சு. ஓடுறதே வேலை. ஓடி 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 ஓடிதான் வந்து காதலாலேருந்து பிறந்தோன்னு அங்கேருந்து ஒரு ஓட்டம் கோகுலம், அங்கேருந்து ஒரு ஓட்டம் இருந்தாலும், அங்கேருந்து ஒரு ஓட்டம் மதுரை, அங்கேருந்து ஒரு ஓட்டம் துவாரகா, அங்கேருந்து ஒரு ஓட்டம் இங்கே. இப்படியே ஓடிவே கடக்கிறதான வேலை. நாட்டைக்கார நாட்க யாதனம் விதயம் பெரிய கருணாசாரி பக்த பக்தனன். அதனால பக்தி வசப்பட்டு ஓடி 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 வந்துட்டான். அவ பார்க்க தெரிஞ்சிருக்க ராத்திரி முழுக்க துவாரகா ராமதாசன் தான் இருந்தார். அவர் தான் திரும்பிட்டு போயிருக்கான். உடனே அவளை தொடர்ந்து வராளாம். விடிய நேரம் ரொம்ப நேரம் ஓடிக்க முடியாத வாழ வயசானவர் தானேன்னு பார்த்தா ஒரு ஸ்திதியில வந்தா பிடிச்சா. இந்த வித்தியாசமா காண கிடைக்கிறது. துவாரகா ராமதாசரை கிடைக்கும் கணக்குள்ள பகவான் இறக்கி விட்டாலும் காண கிடைக்கிறது. பார்த்தா இந்தியாவது கண்டுபிடிச்சா என்ன பண்றது? அழகா கணக்குள்ள இறங்கி பகவான் ஜோர உடம்பு வச்சுட்டாங்க. உடம்புல போட்டுதான் இருந்தான். பகவான் 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 எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சொல்லிட்டே இருக்காரு. பொய் சொல்றாரு. உங்களுக்கு நான் சொல்லுவது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நீ சொல்லு நான் பாத்துக்கிறேன். நீ என்ன வேணா போய் சொல்லு நான் பாத்துக்கிறேன். இவன் சொல்ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது திரும்பி 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 காலையே வேற பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் பெரிய கஷ்டமே. இவர் பாட்டு கண்ணத்தை பார்த்தா
பேசாம இருந்தாலும் ஒரு கண்ண மூடி மறுபாடு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு கண்ண கண்ணரை பார்க்க ஏன்னா அங்கே சத்தம் போட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த சத்தம் இவருக்கு ஆகுறது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அன்னைக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல எல்லாம் பார்த்தேன் அங்க பார்த்து பேசுறேன் நம்ம ரணசோடு இதெல்லாம் பண்ணுவார் எதை பார்த்தாலும் இப்படி எல்லாம் பண்ணுவார் தர்ம திரும்பி பார்த்துக்கிறேன் அஸ்வத்தாமா அபசுந்தரகாம் திரும்பி பார்த்துக்கிறேன் சொல்லட்டுமா வேண்டாமா சொல்லுங்கோ நேரம் வாங்கி இருக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு சொல்ல திரும்பி பார்க்கறதே சங்கனாவை அப்பதான் மாத்தினாஹா எல்லாரும் முதல்ல ரிஜிஸ்டர் சத்தியம் சொல்றதா போயிட்டு நான் போய் சொல்றேன் இல்ல இல்ல கிருஷ்ணனை பார்த்துட்டே பேசுறோம் யோசனை பண்ணிக்கோங்க கிருஷ்ணனை பார்த்துதான் சொன்னா சத்தியமா இருக்க வாய்ப்பு இல்லை அவனை பார்த்தா சொன்னா சத்தியம் போயிடும் சர்வ தர்மம் பரித்திய அதனால அந்த சந்தேகம் தான் சொந்த கடைசியில வரல இறங்கி கணக்குள்ள பார்த்தா ஜம்முன்னு நிற்கிறார் உனக்கு மாத்தினுக்கோமே வெள்ள எடுக்காது இருக்கு துக்கம் நெஞ்சடக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது சொல்லிட்டு மாடி அவ கண்ண மாட்டியாச்சு வெளில வந்தா சரணா பண்ணுவே துக்கப்பட்டு அழுது கேட்கிற பகவான் இவருக்குலாம் மூர்த்தி உடனே பகவான் சொன்னா என் எடைக்கு எடை தங்கம் தெரியணும் இவன் எடைக்கு யார் தங்கம் தர முடியும் உலகமே ஒண்ணு என் எடைக்கு முன்னாடி உலகனுடைய ரோம ரூபத்துல அகிலாண்டத்துல ஒரு பிரம்மாண்டங்கள் இருக்கு அந்த பிரம்மாண்டத்துல ஒரே ஒரு பிரித்தி ஒரு பிரம்மாண்டம் அதுல ஒரு பிரித்தி அதுல எல்லா இடத்துலையும் தங்கம் இருக்குது எவ்வளவு ஆழம் போனதா ஒரு தங்க சலங்கம் அதுல இருந்து தங்க மாதிரி ஒரு 7 பிராமணம் 7 ஒண்ணுமே கிடையாது கையில குந்து மணி கூட கிடையாது ஒரு சிரிக்கிறார் என்ன விளையாடுறது 7 நன்றிய ஆசைகளை வளர்த்து விட்டு நான் பாட்டு ஒழுங்கா இருந்திருக்கேன் ஏதோ துவாரிக்க சாலகம் அடுத்த வாட்டி வாங்க சொல்றேன் இப்படி சரீரத்தை பலம் கொடுக்கும் அதெல்லாம் விட்டுட்டு அரையன் பேர் வழி ஒன்னு இழுத்துன்னு வந்து நான் ஒண்ணு இழுத்துன்னு வந்து கடைசியில இப்ப என்னடா ஆனா இப்படி பண்றீங்க உன் இடக்கிட தங்க நான் தர முடியுமா என்னால ஆகுமா என்ன பேசுற பிரபோனம் தெரியாத கூட கோச்சுக்கிறா அதெல்லாம் சிரிக்கிறான் உங்ககிட்ட என்ன தங்கம் இருக்கோ அதை வை அதுக்கப்புறம் அது கணக்கு நான் பார்த்து அது ஏன் பொறுப்பு என் பொறுப்பு நிறைய இருக்கு நம்மதான் அனாவசியமா நடக்க போகும் குழப்பிக்கணும் நம்மதான் வாழ்க்கையை படிக்கிறோம் பகவான் கருணா சாகரன் சர்வதர்மான் பரித்திய மாமேகம் சுகன்றது அகமத்துவா கர்ம பாவேஜ் மோக்ஷிஷ்யாமி மாசுத்தக வருந்தாதே வருத்தப்படாதே அழாதே புலம்பாதே நீ பாடுகிறேன் நான் பாதுகிறேன் உடனே ஒரு பார்த்தார் இடங்களா தங்கமணி கேள்விடா எல்லாம் இருக்கு பார் அப்படின்னு அதுக்குள்ளே இவர் சொல்லிட்டார் இந்த கிருஷ்ணனுடைய எடைக்கு எடை நான் தங்கம் தந்தா விட்டுடுவாரோ அர்ச்சகர்கள் கோவில் கைங்கரிகள்லாம் பிரிச்சா அடுத்தென்ன இந்த கிருஷ்ணனுடைய எடைக்கிடனால தங்கம் இவனுக்கு தங்க நகை போடுறது நாங்க எந்த பாடு கட்டிருக்கோம் இவன் எடைக்கிட தங்கமா சரி தாங்க தங்கத்தை கொடுத்தா நாங்க விட்டு போயிடுறோம் சொர்ணத்தினால பிரபு வாங்க முடியுமா பக்தி இருந்தா பக்தி இல்லாமல் சொர்ணம் பக்கத்துல சேர்க்க விடமாட்டோம் நிச்சயமா விடமாட்டான் எத்தனையோ பேர் பத்மநாபனுக்கு நம்ம இந்த சொர்ணத்தை கொடுத்துட்டோம் நான் பத்மநாபனுக்கு சொர்ணத்தை இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன்னு பேசிட்டு இருந்தா கடைசியில பார்த்தோம் ஒரு புதிய பொறுக்க முடியாம யாரும் சொர்ணம் தர வேண்டிய அவசியமே இல்லை நானே ஸ்வயம் சொர்ணம் தான் காமிச்சிட்டேன் நான் சொர்ணத்தை அதை பண்ணி கொடுத்தேன் சொர்ணத்தை ரிசீவ் பண்ணி கொடுத்தேன் எத்தனை பேர் சொல்லிட்டு சொர்ணத்தை பகவானுக்கு ஒரு தகுந்த பக்தி பண்ணி கொடுத்தேன் என்னமோ ரொம்ப அழட்டிக்காதீங்கோ நானே சொர்ணம் தான் கருப்பு ஒரு தள்ளு தள்ளுனேன் சொன்னாலே அத்தனை பேர் அடங்கியாச்சு ஆஹா இதோட போய் நம்முடைய சொர்ண பலத்தெல்லாம் காட்டப்படாது அடங்கினேன் பெரியவன் ஆனா பக்தி இருந்தா சரி ஆயிடும் உடனே அவர் சொல்றார் சரியுதா அவளும் சரியுதா மனைவி பார்த்தா என்ன நான் விஷயத்தெல்லாம் சொன்னான் என்ன பேர் தான் அவளுக்கு புரியல உடனே மனைவி சொன்ன அவ்வளவுதானே எங்கிட்ட சொர்ணம் இருக்கே அப்படின்னா அவர் பார்த்தார் கண்ணு காது மூக்கு கை ஒண்ணுக்கு சொர்ணமே இல்லை எங்கடி சொர்ணம் இருக்கு மாங்கல் இருக்கு கண்டுட்டார் இந்த ஒரு சொர்ணம் பாக்கி யாருமே கருத மாட்டான் கடைசி வரைக்கும் இது ஒண்ணு பாக்கி இருக்கு இந்த ஒரு சொர்ணத்தை வைப்போம் நடுங்கி போயிட்டு அத்தனை பேருமே உடனே ஏதோ ஒரு மந்திரத்தை அவங்க எடுத்து கத்துன்றா பிரபோ நீ நினைச்சா இந்த ஸ்வர்ணம் உன் எடைக்கு சமமாகும் அப்படியும் நடக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்வர்ணத்தோட எடைக்கு நீயும் மாறும் எதையோடு நடக்கலாமே ஈக்குவலா அவ்வளவுதான் ஒண்ணு அதோட கணக்கு இது ஆகும் இல்லைன்னா இதோட கணக்கு அவன் எழுதும் பகவான் அசடி கட்டணமா தான்
கனம் இல்லாமல் இருப்பான், கனத்தோடையும் இருப்பான். தலைய ரொம்ப கனமா இருக்கிறவருக்கு ரொம்ப கனமா இருக்கா, கனமே இல்லாதவருக்கு கனமே இல்லாமத்தான் இன்னொருக்கு 14 இருக்கா. ஒத்த கையில தூக்கிட்டு 14 தலையில கனமே இல்லைன்னா ஒத்த கையில தூக்கி ஆனந்தமா தோல் மேல வச்சுட்டு கலை மேல வச்சுட்டு ஸ்ரீவேரி போறாள் ரொம்ப கனமாக தூக்க முடியுமா? இறங்கி வரானா இவா எவ்வளவு தாங்க முடியுமோ அந்த கணத்துக்கு வந்து தலை மேல ஏறி உட்காந்து 3 பிரதட்சணம் போற வரைக்கும் அவன் தலையை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கானா, கனமே இல்லை. அதனாலதான் பகவான் கனம் இல்லாம இருக்கான். அந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ ஒண்ணும் தெரியாதுடா, எல்லாம் உண்மையில அவன் நினைச்சா உத்னி போட்ட ஒரு துளசி தளத்துக்கு சமமாயிருந்தியே. சத்தியவான் அவ்வளவு ஸ்வர்ணம் கொடுத்தா, அப்பன் நகை கொடுத்தா, அப்பன் நவரத்னங்கள் வச்சா, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில ருக்மி பரமபீட்டியோட பிரபோ துளசி தளத்தை வைக்க வேண்டான்னு வெச்ச உடனே சராசத்து சமமாச்சு. நான் ருக்மிணி அளவுக்கு பக்தை இல்லடாப்பா, ஆனா உன் குழந்தை இதுவும் நீ சொன்னதுனால சொர்ணத்தை வைக்கிறேன். சமயத்தை நல்லா சொல்ல கொண்டு வைக்கிற இடத்த பூ வைக்கிறேன் அப்படின்னு சமயத்தை பார்த்து அழகா தானம் தான் கொடுக்கும். பிரார்த்தம் போது கல்யாணத்துக்கு போதெல்லாம் ஆயிரம் கட்டி வராகன் அப்படின்னு நம்மளாம் பார்த்ததே கிடையாது, பார்த்ததே கிடையாது. ஏதோ தாத்தா காலத்தேடு பாட்டு காலத்தை சொல்லி சொல்லி கேட்டு ஆயிரம் கட்டி வராகன் தாய்வான் சன்மானம் அப்படின்னு வைக்கிறது பார்த்தா 1 ரூபா வச்சிருக்கேன், தங்கம் கூட கிடையாது. அந்த மாதிரி பகவான் அவ்வளவு வசதி பண்ண வைக்கிறது பூ வச்சாரு. மனசு தான் பகவான் பார்க்கிறான், எதையும் பார்க்கறதில்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயத்தது சதகம் பக்தி உபகிதம் அஸ்னாமி பிரயதாத்மனு சொல்லி அவளை பிடிந்தனாச்சு. எனக்கு வேணும் வேண்டாம், இந்த ஒருபடி அவள் ஐயோ ஜோராச்சே, இந்த மாதிரி யாரும் எனக்கு கொடுத்ததில்லைன்னு சொன்னாங்க. அந்த தைரியத்துல மாங்கல்யத்தை கழட்டி எம்பெருமான தராசல வச்சுட்டா. பக்தி எம்பெருமான் எல்லாரையும் தராசல வச்சு நிறுத்தி பார்க்கணும். இவாலும் ஒரு தராசு போட்டு துலாபாரம் முதல்ல அதுதான் வைக்காங்க. ஒரு கோவில் பத்மநாபன் கோவில் நம்ம துலாபாரம் உட்காரோன்னு முதல்ல அது துலாபாரத்தை ஏறி உட்காந்து பார்த்துட்டு தான் அப்புறம் எல்லாமே ட்ரைனிங் பண்ணிருக்கு. ஆளுக்கு ஆள் குருவா இருந்ததாக தேங்காய் மட்டையை தான் துலாபாரத்தை வாங்கிட்டு, தேங்காய் மட்டை எந்த ரத்த சக்தி நமக்கு ஏதாவது பிரயோஜிக்கா. ஆனா அந்த தேங்காய் மட்டை வைக்கிறேண்டான கதையினா கூட கிருப பண்றாங்க. இந்த ஒரு காரணி உலகத்துல எந்த தெய்வத்துக்கு இருக்க முடியாது. ஒரு தேங்காய் மட்டை துண்டு மணி 1 பைசா தேர்வு தேங்காய் மட்டை என்ன தேர்வுக்கு தேங்காய் நாள் எவ்வளவு பேர் என்னமா வைக்கிறார். இப்படிதான் எனக்கே கிடையாது. இன்னும் இதனோட வெப்பாலும் நமக்கே தோன்றுது சமயத்தில் அத்தனையும் வேண்டாம். அதோ நீ சரியா போயிருந்தா அதை பண்றேன், சிலதான் சரியா போயிடுவது அவன் சுலாபாரத்தை வச்சாரோ வெக்கப்படாம தேங்காய் மட்டை வைக்கிறான். ஏன்னா வெக்கப்படாம அவன் வாங்கிக்கிறான். அந்த தைரியம் தான் பகவான் கருணாசாகரன். பகவானுக்கு பாரவசம் இருக்கு, நாஸ்திகெல்லாம் உடனே உலகிறான். அவங்க கிட்ட போய் யாராவது தேங்காய் மட்டையை கொடுத்தா பெரிய ஏதாவது சமைச்சு கொடுத்துவாங்க முடியாது. பணம் கொடுத்தாலே சாதிக்க முடியாது. ஒரு தேங்காய் மட்டை என்ன வருவாங்க முடியும், ஒரு குண்டு மணி வேண்டாம் வைக்க முடியும். அந்த ஒரு குண்டு மணிக்கு எப்படி மரியாதை கொடுத்தாங்க. மனசு எத்தனையோ பேர் குருவாயிருக்கேன். முன்னாடி தேங்காய் மட்டம் வேண்டிட்டு அப்புறம் இஷ்டத்துக்கு என்னமோலாம் மாற்றிட்டு மாற்றி பார்க்கலாம். கடைசியில பார்த்தா என்ன வேண்டியிருந்தாலோ அதை வச்சாத்தான் சராசரங்களை பார்த்துருக்கோம். இன்னொரு நடந்துதான் இருக்கு. அதனால் ஏழையா இருக்கும்போது பணம் வேணும், என்னால ஒண்ணும் முடியாதா தேங்காய் மட்டை வைக்கிறேன்னு வேண்டிடலாம். கணக்கடன் பெரிய பணக்கார ஆயிடும். நம்ம தராதரத்துக்கு வைக்கப்படாது, என்னமோ மாற்றி ஒன்றும் நடக்காது. கடைசி அதே தேங்காய் மட்டையை வச்சு, அதாவது என்னதான் அவசரத்துக்கு போனாலும் அவன் குழந்தையா இருந்தா எடுத்துக்கணும். பெரிய ஆளை காமிச்சிட்டோம்னா ஓடா ஓடி. அந்த மாதிரி அப்பேற்பட்ட துவாரகாதீசன் கருணாசாகரன் அந்த தைரியத்துல மாங்கல்யத்தை வச்சு அத்தனை பேருக்கு ஆசம் இருக்கான். துவாரக ஜம்னு நிற்கிறான் ஒரு பக்கம் சராசரி. இவருடைய பக்திக்கு முன்னாடி துவாரகாதீசன் நிஜமாவே லேசாத்தான் பக்தி கனமா தான் இருக்கும். அவ்வளவு கனமா துவாரகாதீசனுடைய சக்தி பக்கத்தில் ஏறி இறங்குவா இல்லையா, வச்சாலும் இல்லை. இந்த தலாசி கீழே இறங்கிட்டு துவாரகாதீசன் மேல போயாரு. பக்திக்கு முன்னாடி பகவான் ரொம்ப சின்ன பத்துடை அரியவர்க்கு எளியவன் போட்டு தலாசி கட்டுவார். உங்க பக்தி அப்படி வைக்கணும், வச்சு பார்க்கணும். தைரியம் நடக்கிற பக்தி இருக்குன்னு அத்தனை பேரும் நெருங்கி போயிருக்கா. தூக்கி பார்க்கிறா, அதை தலாசி முன்னு செய்யலையோ பார்க்கலாம். துவாரகாதீசன் 3-4 பேர் சேர்ந்து தூக்குற நல்ல கனம். இந்த பக்கம் வந்து தங்கத்தை தூக்கி பார்க்கிறேன், கனமே மாற்றி மாற்றி போட்டு பார்க்கிறான். எப்படி போட்டு பார்த்தாலும் துவாரகாதீசன் லேசாத்தான்.
இவாள் விபக்திக்கு முன்னால் பகவான் அத்தனை பேரை சாதித்தான். 30 தேவர்கள் மதுரா இன்னைக்கு போனலையடா, உன்னை கலாச்சாரத்தை ஏற்றி பார்க்கணும்னு போனலையடா. நாங்க தான் பெரிய பெரிய பதவிகள்ல உட்காரணும், இந்த அப்போ ஓடி வந்து சபோக்கா பார்த்து விடுமா இந்த பதவிக்கா பிரகாசம் பண்ணுவோம். ஆனா அவரோ எனக்கு தோணலையேன்னு கதறினா. உடனே பார்த்தார் பாரத்தார், ஏ பிரபோ நசமா நான் காண்றது சப்பனமா சத்தியமா எனக்கு எவ்வளவு பக்தி இருக்கா, உன் காரணம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு கதறா. இன்னும் தெரியல அவன் பார்த்தா துவாரக்காரங்க காலில் விழுந்துட்டான். இது மகாத்மா, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மூர்த்தி நீங்க வச்சுக்கோங்க, உங்க ஊருக்கு நீங்க பிரதிஷ்டை பண்ணிக்கோங்க, நாங்க வேற மூர்த்தி வச்சுக்கிறோம்னு சொல்லும்படியான ஒரு துவாரக்காரி, ஆச்சரியமான துவாரக்காரி. ஒரு சுமங்களுடைய மாங்கல்ய தங்கத்துடைய கணத்துக்கு தன்னை கீழே இறக்கின்ற ஒரு சௌலபியம் சாதாரண துவாரக்கா வீசனே பக்தியை கொண்டு கலப்பில் வரக்கூடியதான ஒரு கருணான காரணம் துவாரக்கா. அற்புதமான அவனை வந்து வாழ்ந்துருக்கான். எல்லாத்தையும் விட்டு ஒரு கோமணத்தை கட்டிந்து வர இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கு. துவாரிகாதா கோந்து இருக்கா, ருக்மிணி காசான கட்டறிந்து கிடக்கிறார். ஆச்சரியமான துவாரகா அவன் பெருமை எல்லை இருந்தார். நீதி நாள் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா जय सद्गुरु महाराज की समस्त भागवत को गोविंदा संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम ஆழ்வார்த்திருவடிகளே சரணம், ஆண்டார்த்திருவடிகளே சரணம், எம்பெருமாத்திருவடிகளே சரணம், சர்வம் குருவார்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय, जय श्री पूज्य श्री श्री अम्मावत जय, जय श्री भारत माता की जय. लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. காலை 7 மணிக்கு திருக்கோளூர் சென்று அழைச்சி முடித்து 10 மணிக்கு குருமகிமா அபிரசம் திரும்பியும் சாயங்காலம் 3 மணிக்கு சத்தங்கம், 6 மணிக்கு துவாரகாமாசி நீதிரை குருஜியம்மாவுடைய பதன புஸ்தகம் கேட்டதுக்கு குருஜியம்மாவுடைய கிருஷ்ண ஜானத்தை பாருங்கள். அவர்கள் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். 80 ரூபாய் வேலை புக்குக்காக முடிஞ்சது. அது